ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரிலைன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் கொரியன் சீரிஸோட எபிசோட் 12. ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் நடந்திருக்கும். ஒரு ஆக்ட்ரஸை அந்த தொப்பி கில்லர் கொடூரமாக கொலை பண்ணியிருப்பான். ஹீரோ அதை பார்த்துட்டு இது அந்த தொப்பி கில்லரோட வேலை தான், எப்படி அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டரை கொலை பண்ணானோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணையும் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது பார்ட்னர் கேட்குறாரு, எதை வச்சு அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. தொப்பி கில்லர் அந்த டாக்டரை கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வெப்பனும் இந்த ஆக்ட்ரஸை கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வெப்பன் ரெண்டுமே ஒரே வெப்பன். அதோட குத்துன டெப்த்து, அதை ட்விஸ்ட் பண்ண விதம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அவன் தான் கொலை பண்ணிருக்கணும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த டாக்டரை கொலை பண்ணும்போது ஒரே இடத்துல பல முறை கொத்தி அந்த பெயின் அந்த டாக்டர் அனுபவிச்சு சாப்பிடணும் அப்படின்னு அந்த டாக்டர் மேல பல நாள் வன்மத்தோட கொலை பண்ணிருக்கான். ஆனா இந்த ஆக்ட்ரஸை கொலை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவரோட கழுத்துல குத்திருக்கான். ஸோ அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் வயிற்றுல ஒரே இடத்துல பல முறை குத்திருக்கான். இப்படி ஹீரோ சொல்லும் போதே அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் யார்கிட்டயோ ஃபோனில் டேப்பை பற்றி அவங்ககிட்ட கேட்கணுமாங்கிற மாதிரி பேசிட்டு வரும்போது, இது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் தானே, அந்த தொப்பி கில்லர் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் 20 வருஷமா இருந்திருக்கா போல இருக்கு. அது யாரு, இந்த ஃபோன்ல இந்த டாக்டர் யாரோட பேசிட்டு வராங்களா அந்த டேப்பை பற்றி, அந்த நபருமே ரெண்டு பேருமா சேர்ந்து இவனுக்கு மனநலம் பாதிக்கப்படவே இல்லை, பட் இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லி இவனை 20 வருஷமா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் அடைச்சி வச்சிருந்தாங்க போல இருக்கு. அங்கே இருந்தவன் அந்த கோவத்தெல்லாம் சேர்த்து வச்சு அந்த டாக்டரை நீ அவன் கூட சேர்ந்து என்ன இப்படி பண்ணிட்டலன்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன மாதிரி அந்த கோவத்தில் தான் அந்த டாக்டரை கொலை பண்ணியிருக்கான். அதே மாதிரி ஆக்ட்ரஸை பற்றி ஹீரோ சொன்னது கூட சரிதான். ஃபர்ஸ்ட் கழுத்தில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வயத்துல பல தடவை குத்திருக்கான். இப்படி ஹீரோ சொன்னது அங்கே இருக்கிற ஃபரன்சிக் டாக்டருமே ஆமா கழுத்தில் குத்து போட்டு தான் இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கூடவே இவங்களுக்கு அங்கே எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்குது. பட் அது என்ன அப்படிங்கிறது கரெக்டாக யாருக்குமே தெரியல. செக் பண்ணி பார்த்ததான் தெரியும்னு சொல்லிட்டு ஃபரன்சிக் டீமில் அது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக கொடுக்க, இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. அங்கே ஒரு பில்லை காமிச்சு, இந்த பில்லு இங்கே தான் சாப்பிட்டுட்டு பில்லு கட்டின ரசீது, ஸோ இது யார் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் அந்த பில்லுல 2 மாசத்துக்கு முன்னாடி டேட் இருக்கு. அதோட இந்த பில்லை கட்டினவங்க அந்த பில்லுல சைன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஹீரோட வீட்டுல டிராயர்ல இருந்து என்னமோ கிடைச்சிட்டு சொல்லிட்டு எடுத்து வச்சால, அது டேப் இல்ல, இந்த பில்லு தான். பே பண்ணவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்க, அந்த கடைக்காரரும் 2 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க, ஸோ யாருன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் மேடம், எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லவே, சரி சிசிடிவி இருக்கான்னு கேட்டா அங்க சிசிடிவி இல்ல. சார் இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த பில்லை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த பில் என்ன பில்லுனா, பழைய ஹீரோ உயிரோட இருக்கும்போது அவரோட சட்டை பாக்கெட்ல இந்த பில் இருந்திருக்கு. கேட்டிருக்க ஏதோ ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டுருக்க போல இருக்கு. ஆமா இந்த பில்லு இருக்க கையெழுத்து உன்னோட கையெழுத்து இல்லை யாரோட கேட்கும்போது ஹீரோ சொல்றாரு, இவர் குட்டி ஹீரோ இறந்து போன அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸை பத்தி இவர் விசாரிச்சுட்டு இருக்கிறதாகவும், அதை பத்தி தெரிஞ்ச ஒருத்தனை பார்த்து பேசுறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தேன். ஸோ இது அவன் தான் பில் பே பண்ண, அவனோட கையெழுத்து தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன சந்தேகம்னா, ஹீரோ இறந்து போன விஷயத்தை பத்தி தெரிஞ்ச ஒருத்தனை மேபி ஹீரோ மீட் பண்ண அந்த நபருக்கு இந்த டேப்பை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஏனோ சந்தேகம் வருது. ஸோ அதை பத்தி அந்த ஆள் கிட்ட கேட்கறதுக்காக தான் இப்போ ஹீரோக்கு பழைய விஷயம் ஞாபகம் இல்லை. ஸோ இந்த பில்லை வச்சு அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா, சிசிடிவி ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கேன். பட் இவளுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. அப்படியே இங்கே ஸ்டேஷனில் அந்த ஆக்டர் இருட்டில் அந்த டிரைவரை பார்த்துருப்பான்ல, ஸோ அவனுக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு அந்த டிரைவர் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அவன் சொல்ல அங்கே வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆப்போசிட் டீம் டிஎல் இருக்கான்ல, அவன் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டரை கொலை பண்ண கில்லர் நான் கண்டுபிடிச்சிட்டோம், அவன் இவன் தான் சொல்லிட்டு தொப்பி கில்லரோட டிராயிங்கை கொடுக்குறான் கன்னத்தில் தழும்போட. ஆக்சுவலாக நம்ம டீமுக்கு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டரை கொலை பண்ணவ தொப்பி கில்லருக்கு கன்னத்தில் முகத்தில் தழும்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஏன்னா அந்த நர்ஸு ஹீரோ கிட்ட தான் சொல்லியிருப்பா. ஹீரோ அந்த நேரம் அப்பதான் 444 ஹீரோட உடம்புக்குள்ள அவர் ஏனதானுல சுத்திட்டு இருப்பாரு. பெருசு அவர் அதை மைண்ட் பண்ணிருக்கவும் மாட்டாரு, அதை நம்ம டீம் கிட்டே சொல்லி இருந்திருக்கவும் மாட்டாரு. ஆப்போசிட் டிஎல் சொல்றான், நாங்க அந்த நர்ஸு கிட்ட விசாரிச்சிட்டோம், அந்த நர்ஸ் தான் சொன்னா அப்படின்ட்டு. இவங்களுக்கு புரியல, நாங்க நர்ஸ் அப்போ கேட்டப்போ அந்த நர்ஸ் எங்க கிட்ட எதுவுமே சொல்லன்னு சொல்லும்போது, அதான் ஹீரோ கிட்ட அந்த நர்ஸ் சொல்லியிருக்கான்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோவை பார்க்க, ஹீரோ ஆமா அந்த நர்ஸ் எங்க கிட்ட சொன்னாங்களே, அவங்க கிட்ட சொல்லல, ஓ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஆனா அந்த தழும்பை வச்சுதான் இந்த பொண்ணை கொலை பண்ணது அவன் தான் சொல்லிட்டு நான் கன்ஃபார்மா சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லுவாராம். நம்ம டீம் ஆட்களுக்கா இவனை வச்சுட்டு இவ்வளோ முக்கியமான விஷயத்த நம்ம கிட்ட சொல்லாமல் விட்டுருக்கானே, அது சரி, அதோட நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் எவ்வளோ கல்பட்டிருக்க கேஸை இப்படி நீ எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த 2 டீமுக்கு முட்டிக்குது. அப்போ அங்கே ஹீரோயின்ல இவங்க கையில் இருந்த அந்த டிராயிங்கை பார்த்துட்டு அங்கே அந்த ஆக்டர் சொல்ல வரைஞ்சிட்டு இருக்க டிராயிங்கை பார்த்தா ரெண்டுமே ஒரே ஆள், கன்னத்தில் தழும்போட இருக்காள் வேறையா. ஹீரோனுக்கு ஞாபகம் வர வந்தது அன்னைக்கு அந்த கண்டெய்னரில் தீ எறியும் போது ஹீரோயின் தான் அவங்கள காப்பாற்றி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவன் தான் இவன் அவனை காப்பாற்றி விட்டதுனால தான் இவன் பின்னர் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு ஹீரோனுக்கு புரியுதா. ஸோ இங்கே சண்டை போட்டுருக்கவங்ககிட்ட கத்திங்க பாருங்க எனக்கு இவனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எல்லாரும் சண்டை நிறுத்திட்டு ஹீரோயினை பார்க்க, அடுத்ததா ஹீரோயின் தொப்பி கில்லரை பார்த்தது எங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அந்த அடியாட்களுக்கும் அங்கே போராட்டம் பண்ணிருந்தவங்களுக்கும் சண்டை நடந்தப்போ, அதோட அந்த தொப்பி கில்லர் வர அந்த அடியாட்கள் என்ன யூனிஃபார்ம் போட்டிருந்தானோ அதே யூனிஃபார்ம் தான் போட்டிருந்திருப்பான். அப்போ அந்த அடியாட்கள் அரேஞ்ச் பண்ணி அனுப்பின அந்த ஏஜென்சி ஆளை பிடிச்சானு அவனை போய் தெரிஞ்சிடுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, இப்போ கேஸ் அந்த ஆப்போசிட் டிஎலுக்கு போயிடுச்சுல, ஸோ அந்த ஆப்போசிட் டிஎல் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அந்த ஏஜென்சி ஆள் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாளா இவனோட ஏஜென்சிக்கு வேலை தேடி வந்துட்டு இருந்ததாகவும், ஸோ பார்க்கறதுக்கு
அதுக்கு ஆளு வேற ரஃப் அண்ட் டஃபா இருக்கானே, சோ அடியாள வேலை செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிருக்கான். அப்போ வந்து டிஎல் கேட்கிறாரு, அது சரி அந்த மூஜின்ல அந்த போராட்டம் பண்றவங்கள நீங்க கலைக்க போறீங்க அப்படின்னு அவனுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது ஏஜென்சியால பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர் கொஞ்ச நாளாக தொடர்ந்து வந்து இவங்கிட்ட பேச்சு கொடுத்து அடுத்தடுத்து என்ன ஷெடியூல் இருக்கு அப்படின்லாம் கேட்டுக்கிட்டுலாம் இருந்திருக்கான் போல இருக்கு. ஸோ அதனால அவனுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷெடியூல்லாம் தெரிஞ்சுதான் தொப்பி கில்லர் இந்த ஏஜென்சிக்கு வந்து அடியால அங்க போயிருக்கான் அப்படின்னு இவருக்கு புரியுதா. அதோட அந்த கில்லர் அந்த கண்டெய்னர்ல தீ வைக்கும் போது அவர் அந்த டோரை சங்கிலியால மூடி இவன் தான் சங்கிலி போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்போசிட் கில்லருக்கு கால் பண்ணி தொப்பி கில்லரை பத்தின விஷயங்களை சொல்லிடுறாரு. இப்படி இவர் கில்லர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஹீரோயின் என்னாச்சு, அவன் ஏதாவது சொன்னா அவன் எங்க இருக்க தெரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விசாரிச்சுட்டு இருக்கோமா, இன்னும் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோனுக்கு இப்ப பயங்கர கில்ட்டி ஆயிடுது. ஏன்னா இவங்க அன்னைக்கு அவன் கில்லர் அப்படின்னு தெரியாம அவனோட விதியை மாத்தி காப்பாத்தி விட்டதுனால நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு ஆக்ட்ரஸை கொலை பண்ணிருக்கான். இல்ல என்னாலதான் சொல்லிட்டு இவங்க மண்டை பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ ஆக்டரோட வராரு. இந்த ஆக்டர் என்ன பண்றான்னு கேட்க சொல்றாங்க அவன் அடுத்த ரோல்ல டிரெக்டிவா நடிக்க போறானா, ஸோ அதுக்காக என்னோட ஒரு பெட்டரான டிரெக்டிவ் இங்க யார் இருக்கா, அதனால நான் தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ஆக்டருமே சொல்றான் அந்த ஸ்கிரிப்ட் வேற யாரோடது இல்லை, அன்னைக்கு சூசைட் பண்ணிட்டு இறக்க போனா அந்த பொண்ணோட ஸ்கிரிப்ட் தான், என்னால முடிஞ்சது நான் ஓரளவுக்கு பேசி அந்த பொண்ணையும் ஒரு கோ ரைட்டரா சேர்க்க சொல்லியிருக்கேன், அந்த பொண்ணும் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கா, என்னால முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பதான் அன்னைக்கு தொப்பிக்கிலர ஹீரோயின் இருட்டுல இருந்து காப்பாத்தி விட்டாங்களா, அப்பவும் அவனோட கண்ணத்துல தழும்ப ஹீரோயின் கவனிச்சிட்டு இருப்பாங்க, அதை பத்தோட பண்ணணும்னா தானே விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் ஞாபகம் வந்தது, ஆமல்ல அப்படின்னு அவனை 2 வாட்டி காப்பாத்தி விட்டுருக்கேன். இது வரைக்கும் தொப்பிக்கிலரோட உருவம் இவங்களுக்கு தெரியாது, டிராயிங் தானே வரைஞ்சி வச்சிருக்காங்க. இப்போ அந்த பில்டிங்ல அந்த தொப்பிக்கிலர் அன்னைக்கு வந்திருக்கானா அங்க இருக்கிற சிசிடிவில அவன் ரெக்கார்ட் ஆயிருப்பான்ல, ஹீரோவா நாம அங்க போயிட்டு அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டா ஹீரோக்கு இதுல உடன்பாடே இல்லை. எங்க பாரு ஆவுனா ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு அதுல போய் மாட்டிக்கிறேன், உனக்கு ஒரு வேலையே இல்லையா, அவன் ஒரு கொடூரமான சீரியல் கில்லர், அவனை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புற, அவனால உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்னால எல்லாம் உங்க கூட இந்த வாட்டி வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா திட்டுறாரு. ஹீரோயின்ல அவனா கில்லர்னு தெரியாம 2 வாட்டி காப்பாத்தி விட்டுருக்கேன், அதுக்கப்புறம் அவன் செஞ்ச கொலைகளுக்கெல்லாம் இப்ப நான் தானே காரணம், சோ அந்த கில்ட்டி என்னை விட்டு போகவே செய்யாது, ப்ளீஸ் நீ என் கூட வாயேன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்க ஹீரோவும் இதுக்கு மேல இவ விட மாட்டேன்னு சொல்லிட்டு சரி வரேன்னு சொல்லிட்டு அவரு ஹீரோயினோட கூட போக இந்த லியோக்கு இது என்ன 2 வாட்டி காப்பாத்தி விட்டாளா, இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு புரியல, இது என்ன தெரிஞ்சுக்கமேன்னு சொல்லிட்டு இவனு அவங்களோடவே போறான். அங்க போயிட்டு அந்த பில்டிங்ல இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க. அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கு, பட் ஹீரோயின் தான் தெரியுறாங்க, அவர் இருட்டுல இருந்தனால தொப்பிக்கிலரோட ஃபேஸ் தெரியவே இல்லை. அதோட இப்ப கொலை செய்யப்பட்டால அந்த ஆக்ட்ரஸ் அவ கூட அன்னைக்கு அந்த பில்டிங்ல அன்னைக்கு அந்த ஆக்டரோட ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்குல்ல, அந்த ப்ரோக்ராம்ல இருந்திருக்கா. சோ இந்த தொப்பிக்கில அங்க வந்திருக்கானா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்திருந்திருக்கணும், ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் அந்த பில்டிங்குள்ள அசால்ட்டா வந்துட்டு போயிருந்திருக்கானா, அந்த பில்டிங்ல எப்படி வரணும் எப்படி போகணும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. சோ இதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்ல எப்போவாது வந்திருக்கணும், இதுக்கு முன்னாடி நாள் சிசிடிவி கேமராஸ்லாம் செக் பண்ணோன்னா அவனை ஈஸியா பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது லியோல இங்க இருக்கிற மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவன் தான், ஸோ நான் சொன்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் காமிச்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோயின்ல ஓ தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஆக்டரோட கையை பிடிச்சிட்டு தேங்க்யூ சொல்லவே ஹீரோக்கா பொறாமே ஆயிடுது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட கையை பிடிச்சி நீங்க தேங்க்யூ சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயினா இவருக்கு என்னாச்சு ஏன் சின்ன பிள்ளை தானமா பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவரை கையை பிடிச்சி தேங்க்யூன்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே இந்த பக்கம் அவனுக்கு கிடைச்ச ஃபைல்ல ஏதாவது அந்த அண்ணன்காரனுக்கு எதிராக கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கான். பட் அவன் பார்த்த வரைக்கும் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல, எல்லாமே கிளியரா இருக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு எதாச்சும் ஒரு ஃபைல் எடுத்து உதரும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பிட்டு பேப்பர் விழுது. அதுல ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு $30 மில்லியன் அனுப்புன மாதிரி ஒரு ரசீது இருக்கு. ஸோ இது யாரோட அக்கௌண்ட், யாருக்கு $30 மில்லியன் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரசீதை பார்த்துட்டு இருக்க இந்த பக்கம் பில்டிங் மேனேஜர் கிட்ட கேட்டுக்கிட்டது மாதிரி எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் காமிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் அந்த தொப்பி கில்லர் மாட்டிப்பானு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கார் பார்க்கிங் இருக்குல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தொப்பி கில்லர் அந்த ஆக்ட்ரஸ் போற இடமெல்லாம் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. பட் அப்ப கூட கிளவரா அந்த தொப்பி கில்லர் சிசிடிவி கேமரால அவனோட மூஞ்சி மாட்டாத மாதிரி தான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க அவன் அந்த காரை சுத்தி தானே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், அந்த காரோட டேஷ் கேமரால மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. இந்த பொண்ணுமே அந்த கார்ல யாரையோ மீட் பண்றா. அந்த கார்ல டிரைவர் சீட்ல இருக்கவர் கூட அவன் அந்த தொப்பி கில்லரை பார்த்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இந்த கார்ல இருக்கிறவன் யாருன்னு இவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவனோட ஃபேஸ் கேமரால பதிவாகல. யாரா இருக்கும், ஒருவேளை அந்த பொண்ணோட மேனேஜரா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றாரு மேனேஜர் எதுக்கு யாருன்னு தெரியாம அந்த பொண்ணு அப்படி கார் பார்க்கிங்ல பேக் சைட்ல வர வச்சு மீட் பண்றான், இது வேற யாராவது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆக்டருக்கு அந்த பொண்ணு பார்ல வச்சு அவளுக்கு ஒரு லவர் இருக்கதாகவும் அவன் தான் அவளுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால ஒருவேளை அவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ மேபி இருக்கலாம். அப்போ அவனோட ஃபேஸ் எதுன்னு பார்க்கலாம், வேற கேமரா ஆங்கிள் பார்க்கலான்னு சொல்லிட்டு காரோட வேற ஆங்கிள் பார்க்குறாங்க. அப்படியும் அந்த நபரோட ஃபேஸ் இதில் தெரியல, அந்த காரோட லைசன்ஸ் பிளேட் நம்பர் கூட சரியா தெரியல. ஸோ இவங்க அதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஆப்போசிட் டீமோட டிஎல் வந்துடுறாரு. ஹீரோயின் அவரை பற்றி தெரியாம இவங்க கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அவர்ல அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இவங்களுக்கு இதுக்கு மேலே தெரிய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சாரு என்னவோ. இங்க பாருங்க இனி எங்களோட கேஸ் நான் பார்த்துக்கிறேன், போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக சொல்லிடுறாரு. ஆக்டரும் எனக்கு வேற கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட ஹீரோயினை கூப்பிட்டா ஹீரோயினுக்கா வர்றதுக்கு மனசே இல்லை. ஏன்னா இவங்க 2 வாட்டி அவனை காப்பாத்தினதானே இப்படி கொலை நடந்திருக்கு. இனிமேலும் அவனை சீக்கிரம் பிடிக்காம விட்டோம்னா இனிமே வேற யாரும் அவனை கொலை பண்ணிட்டானா அந்த கில்ட்டி கூட இவங்களுக்கு தானே வந்து சரின்னு
சொல்லிட்டு இவங்க சொல்ல ஹீரோ இங்க பாரு அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க நீ இதோட விடுன்னு சொல்லிட்டு இவர் எவ்வளவு சொல்றாரு. ஹீரோயின் நடமண்டா இல்ல நான் வரல நான் மறுபடியும் ஃபுட்டேஜ் எல்லாம் மறுபடியும் பார்க்க போறேன் பார்த்துட்டு அவன் இதுல மாட்டிருக்கானு சொல்லிட்டு அவனோட ஃபேஸை நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க போக ஹீரோக்கா ஆச்சா இவ சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த பக்கம் ஊர்ல அவனுக்கு கிடைச்ச அந்த அக்கௌண்ட் நம்பரையும் $30 million அப்படிங்கிற அந்த பேப்பரை எடுத்துட்டு அவங்களோட அப்பா கிட்ட வந்து அப்பா இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா சொல்லிட்டு கேட்கும்போது இவர்ல அதை பார்த்ததுமே இவருக்கு தெரியுது எப்படியும் அண்ணனா தான் இருக்கும் அவன் இதை தப்பு பண்ணியிருக்கான் தானே அதுக்காக தானே $30 million யூஸ் பண்ணியிருக்கான் சொல்லுங்கப்பா இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது இவர் என்னத்த சொல்லுவாரு சொல்ல போனா இந்த $30 million இவர் சம்மந்தப்பட்டது. அப்போ இவர் அந்த மைனர் பொண்ணுங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக சோ அதுக்காக இவர் இந்த மாலனுக்கு கொடுத்த காசு தான் இது. இவர் என்னன்னு சொல்லுவார் சொன்னா ஓகிட்ட இவரோட இமேஜ் எல்லாம் கேட்டு போயிடுமே இங்க பாரு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நினைக்காத இதை பத்தி விசாரிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்க உங்களோட பெரிய பையனை காப்பாத்துறதுக்காக எங்கிட்ட சொல்லாம இருக்கீங்களா சரி பரவாயில்ல நானே இது என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பலான்னு போகும்போது இவர்ல ஒரு நிமிஷம் இரு என்னோட லாக்கர்ல ஒரு கீ இருக்கு அந்த கீயை எங்கிட்ட எடுத்துட்டு வந்து கூட அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு உன்னோட பர்த்டே டேட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கீ எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்க சொல்றாரு. என்ன கீன்னு கேட்கறேன் அதுக்கு இவர்ல அது என்ன கீன்னு நான் உனக்கு நேரம் வரும்போது சொல்றேன் இப்போ அந்த கீயை மட்டும் எங்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளம்ப இவர் இருக்கிற ரூம்ல டிவில அந்த தொப்பிக்கிளரை பத்தின நியூஸ் ஓடுது. அதெல்லாம் தொப்பிக்கிளரோட ஃபேஸ் தான் இது வரைக்கும் இன்னும் கிளியரா தெரியல. சோ இவங்க எல்லாரும் சொன்னதை வச்சு அந்த அனுமானத்துல வரைஞ்ச அந்த ஸ்கெட்ச் தான் இருக்கு. அதை பார்த்ததும் இவருக்கு தொப்பிக்கிளர் தான் அப்படின்னு தெரியுது. இங்க பாரு அங்க சுத்தி நீ இங்க வரைக்கும் வந்துட்டல உன்னால என்னோட பையன் ஓக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா ஒண்ணு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் அந்த டிவில தெரியற தொப்பிக்கிளரை பார்த்து இவர் சொல்லிட்டு இருக்க. அடுத்ததான் கேர்ள் ஃப்ரெண்ட்ல வீட்டுக்கு வந்தா கில்லர் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த தொப்பிக்கிளரோட போட்டோவை காமிச்சு இவனை 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி விட்டேன் இப்போ அவன் இருந்து தப்பிச்சு வந்துட்டான். ஸோ அதுலேருந்து நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவன் எப்போது ஒன்று பார்க்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தொப்பிக்கிளரை பத்தி கேட்கறான். இந்த பொண்ணை தான் அவன் பார்க்க வந்து ஒரு வாட்டி மிரட்டி இருப்பான்ல ஆனா கில்லர் கிட்ட இல்ல வரல அப்படின்னு சொல்லிட இனிமேல் அவனை பார்க்க வந்தானா எனக்கு நீ சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் போக இந்த பொண்ணுக்கா ரொம்ப பயமா இருக்கு. அன்னைக்கு இந்த தொப்பிக்கிளர் அந்த பொண்ணை பார்க்க வந்தப்போ கூட இந்த பொண்ணை மிரட்டி இருக்கான் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அதோட நீ ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோவை இவனுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கு பார்த்துட்டு சொல்லிட்டு போயிருக்கான். அதோட இவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட என்ன ஹெல்ப் கேட்டிருக்கான்னா அவன் இப்பதானே மென்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்திருக்கான். சோ அவனுக்கு காசு வேணும்ல சோ இவ கிட்ட காசு கேட்டிருக்கான். சோ இந்த பொண்ணுமே அவனுக்கு காசு எடுத்து கொடுத்துட்டு உனக்கு எப்படி ஹீரோவை தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் சொல்றாரு பழைய ஹீரோ மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இவனை பாக்குறதுக்காக போயிட்டு குட்டி ஹீரோவோட சாவு பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அப்போ இந்த தொப்பிக்கிளருக்கு 20 வருஷம் மென்டல் ஹாஸ்பிட்டல் அவங்க கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் அதுல இருக்கானா சோ அவர் கேட்டப்போ அவருக்கு ஞாபகப்படுத்தி எதுவுமே சொல்ல முடியல. இப்போ பழைய ஹீரோல நான் மறுபடியும் உங்களை பாக்குறதுக்காக வருவேன் நான் கேட்டதை நல்லா யோசிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பட் அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லைன்னு அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிருப்பாரு. பழைய ஹீரோ டீமேட்டோட கார் எடுத்துட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இவரை தான் பார்க்க போயிருக்காரு. இந்த சிசிடிவி தான் நம்ம பார்ட்னருக்கு கிடைச்சிருக்கும் இவன் எதுக்கு அங்க போயிருக்காங்கிற மாதிரி அவர் அப்பவே யோசிச்சிருப்பாரு. சோ அவர் இந்த தொப்பி கில்லரை பாக்குறதுக்காக தான் போயிருக்காரு. குட்டி ஹீரோவோட சாவை பத்தி இவருக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்காக. ஆனா நாம பார்த்த வரைக்கும் குட்டி ஹீரோவோட சாவு ஹிட் அண்ட் ரன் கேஸ் தானே. பட் இவர் எதுக்காக பழைய ஹீரோ இதெல்லாம் விசாரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. தொப்பி கில்லர் இதை கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னதுமே கேர்ள் ஃப்ரெண்ட்ல இங்க பாரு ஹீரோவை நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த தொப்பிக்கிளருமே அவன் அடுத்தடுத்து நாம செய்ய போற வேலையில ஏதோ இன்டர்ஃபியர் பண்ணாம இருந்தா நான் எதுக்கு அவன் எதுவும் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கொடுத்த காசையும் வாங்கிட்டு போயிருக்கான். இப்போ இந்த தொப்பிக்கிளரோட கேஸ் தானே ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இவன் என்ன சொன்னா அவன் என்னோட வேலையில இன்டர்ஃபியர் பண்ணாம இருந்தா நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பட் இப்போ ஹீரோ இவனோட கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சா இவன் ஹீரோவை ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஹீரோக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. சோ இந்த தொப்பிக்கிளரோட கேஸை யாரு விசாரிக்கிறாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக இங்க ஸ்டேஷனுக்கு வரா. அங்க ஹீரோ இல்ல ஆனா அவங்க அந்த கேஸை விசாரிக்கல ஆப்போசிட் டீம் தான் விசாரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ தெரிஞ்சுக்கிறா. ஸோ நல்ல வேலை ஹீரோ விசாரிக்கல அப்படின்னு அவனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சொல்லிட்டு இவங்க இந்த கிளம்பலான்னு போகும்போது இந்த ஆப்போசிட் எல்லாம் வந்து நம்ம டீம்மேட் கிட்ட கண்ணா பின்னான்னு கத்துறான். இந்த ஹீரோக்கு வர வேலையே இல்லை எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த தொப்பிக்கிற கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக அங்க போய் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு கத்துறாரு. இந்த பொண்ணுல அப்ப ஹீரோ அந்த விஷயத்த விசாரிக்கிறானா இது அவனுக்கு ஆபத்தாச்சே இது எப்படியாவது அவனை தடுக்கணும்னு சொல்லிட்டு இவ வேகமா ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கு வர இந்த பக்கம் அவங்க அப்பா சொன்ன மாதிரி அவரோட சேஃபை திறந்து அதுக்குள்ள இருக்கிற கீ எடுக்கிறான். அப்படி அந்த கீ எடுக்கும்போது அங்கே ஒரு இன்சூரன்ஸ் பேப்பர் இருக்கு. ஹீரோனோட அப்பாவை மாடியிலிருந்து தள்ளி விட்டு கொலை பண்ண அந்த கில்லரோடது. ஆக்சுவலா அந்த கில்லர் யாரு இந்த தொப்பி கில்லர் தான். அது ஹீரோனுக்கு தெரியாது. அவங்க நினைச்சிருக்காங்க தன்னோட அப்பாவை கொலை பண்ண கில்லர் ஜப்பானுக்கு போயிருக்கான் அங்க போய் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அவன் உயிரோட இருக்கான் அவன் தான் தொப்பி கில்லர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஹீரோயின் தொப்பி கில்லரோட ஃபேஸை இது வரைக்கும் ஒழுங்கா பார்க்கவே இல்லை. அந்த இன்சூரன்ஸ் பேப்பரை பார்த்துட்டு இது ஹீரோனோட அப்பாவை கொலை பண்ணவனோட பேர்ல இருக்க இன்சூரன்ஸ் பேப்பர் தானே இது எதுக்கு அப்பா பத்திரமா லாக்கர்ல வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு புரியல. அந்த கீயை எடுத்துட்டு இவன் ஹீரோவோட வீட்டுக்கு வர
வரான். இப்ப அங்கதானே தங்கி இருக்கான். அங்க வரும்போது அவனுக்கு ஹீரோயின் கால் பண்றாங்க. உங்களாலையும் ஹீரோவாலையும் தொப்பி கில்லரை பத்தி எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அந்த ஆக்ட்ரஸுக்கும் தொப்பி கில்லருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸை பத்தி ஏதாவது விசாரிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இவன் கிட்ட ஹெல்ப் கேட்க இவனுமே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கரெக்டா ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி வர அங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வரா. நீங்க அந்த ராயல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தானே, நீங்க எங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா வீட்டுக்குள்ள போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ஹீரோ கால் அட்டன் பண்ண கால் எடுக்கல எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ ஹீரோயினோட ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க போயிருக்கிறதாகவும் ஹீரோயினுக்கு ஃபியூச்சர்ல நடக்கிறது எல்லாமே தெரியுமா அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. அதோட யாரு சாக போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லைஃப் எல்லாம் சேவ் பண்ணுவாங்க. அவங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் ஹீரோ அவங்களுக்கு தட்டாம செஞ்சு கொடுப்பாரு. அவ எங்க கூப்பிட்டாலும் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு ஃபியூச்சரை பத்தி சொல்லுவாங்களா, உயிரை காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு இவன் சொன்னதை கேட்டதும் சின்ன வயசுல குட்டி ஹீரோவும் இந்த பொண்ணும் பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து நமக்கு குட்டி ஹீரோயின்ல சன் கிளாஸஸை மாட்டிட்டு இவங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்திருக்கான். குட்டி ஹீரோக்கும் இந்த பொண்ணு மேல கிரஷ்ன்னு அப்பவே குட்டி ஹீரோனுக்கு தெரியும். அது பொறாமையாக வேற இருக்கும். ஸோ இந்த பொண்ணு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்ணுல அந்த பொண்ணு ஏன் எப்போ சன் கிளாஸ் மாட்டிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது குட்டி ஹீரோயின் ஏன்னா அவளோட கண்ணு ரொம்ப ஸ்பெஷலான கண்ணு, அவள் யார் சாக போகிறாங்களோ அவளால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பொண்ணு அப்போ நம்பலை. இப்போ குட்டி ஹீரோ நான் தான் ஃபஸ்ட் நம்பல, ஆனால் அது நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஸோ அந்த விஷயம் ஞாபகம் வருது. அப்படின்னா அந்த குட்டி பொண்ணு தான் ஹீரோயினான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அதோட ஹீரோயின் அந்த தொப்பி கில்லரை கண்டுபிடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும் அதுக்கு ஹீரோ தான் ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லிட்டு சொல்றாரா. ஸ்டேஷன்ல ஹீரோக்கு அந்த கேஸ் கொடுக்கவே இல்லை. இப்போ ஹீரோனுக்காக தானே ஹீரோ அந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஹீரோ அந்த தொப்பி கில்லரை பத்தி இன்வெஸ்டிகேஷன்ல இருக்காருன்னு தொப்பி கில்லருக்கு தெரிஞ்சானா அவன் ஹீரோ ஏதாவது பண்ணிடுவான்ல. ஸோ இவளுக்கு ஹீரோவை காப்பாற்றணும். அதுக்கு ஹீரோயினா ஹீரோ கிட்ட இருந்து விலைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றா, கிட்ட எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்க இவன் காஃபி போடுறதுக்காக போக அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு ஹீரோ பீரோல வச்சிருந்தாருல அந்த சின்ன வயசு குட்டி ஹீரோ அப்புறம் பழைய ஹீரோட போட்டோ அந்த போட்டோவை எடுத்துட்டு அங்கேருந்து கூட ஓடிடுறா. இந்த பொண்ணு எதுக்காக இப்படி அங்கேருந்து என்ன எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு புரியல. ஹலோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பாக்குறா. பட் அந்த பொண்ணு நிக்காம ஓடிடுறாளா. இந்த பக்கம் ஹீரோயினா இங்க பாரு உன்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டல, தொப்பிக்கல ரொம்ப கிளவரா இருக்கா. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டரை கொலை பண்ணிட்டு அங்க தப்பிச்சப்பவும் எந்த ட்ரேஸையும் விட்டு வைக்கல. அதே மாதிரி தான் இந்த பொண்ணு எந்த எவிடன்ஸ் கிடைக்கல. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ல இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. ஸோ வந்தவ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கவே கூடாது, ஹீரோயினை எப்படியாவது ஹீரோ கிட்ட இருந்து விலைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணி ஹீரோ குட்டி ஹீரோ இல்ல அவனோட தம்பி ஹீரோ அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல ஹீரோனோட ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு வேணும்னு தான் அவரு குட்டி ஹீரோ இல்ல அப்படிங்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு உங்ககிட்ட இருந்து ஹெல்ப் எடுத்துட்டு இருக்காரு. குட்டி ஹீரோ சின்ன வயசுல இறந்து போயிட்டான் அப்படிங்கிற எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுறா. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு கேட்டுக்கிட்டு நம்பவ வேண்டாம்னு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்னது குட்டி ஹீரோ இறந்து போயிட்டானா, அப்போ இந்த ஹீரோட கையில நான் கொடுத்த அந்த சிவப்பு கலர் நூல் இருந்துச்சுன்னு சொல்லும் போது ஏன்னா குட்டி ஹீரோ அவனோட அண்ணன் மேல இந்த பாசத்துல அவனோட நூலை எடுத்து இவன் கட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரோட சின்ன வயசு போட்டோ எடுத்து காமிச்சு பாரு ரெண்டு பேரோட ஃபேஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு, அதனால நீ கன்ஃபியூஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கா ஐயோங்கிற மாதிரி ஆயிடுது. இந்த உண்மையை கேட்டுட்டு இவங்க இங்க உறைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்க. அடுத்த நாள் ஹீரோயின் நேரா ஸ்டேஷனுக்கு போய் ஹீரோவை கூப்பிட்டு அந்த போட்டோவை காமிச்சு நீ என்னோட ஜூனோப்பா இல்லதான் அவர் நிஜமாவே இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு இவளுக்கு எல்லா உண்மை தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு இனிமே மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆமா நான் ஜூன் இல்ல அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஹீரோட கண்ணத்திலே பலார்னு ஒரு அறை விட்டுட்டு அவங்க போக ஹீரோக்கு ஹீரோனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருக்கு. இப்படி ஹீரோயின் ஹீரோவை அடிக்கிறத பார்ட்னர் பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணிட்டான் இந்த பொண்ணு இப்படி கண்ணத்துல பலார்னு விட்டுட்டு போறாளேன்னு சொல்லிட்டு அங்க பாக்குறாரு. அங்க ஹீரோயின் தூக்கி வீசினா அந்த போட்டோ இருக்கு. ஸோ அந்த போட்டோல இருக்கிற குட்டி ஹீரோவை பார்த்தவருக்கு இந்த பையனோட போட்டோ தானே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தொப்பி கில்லர் அவனோட ரூம்ல எரிச்சு ஃப்ளஷ் பண்ண ட்ரை பண்ண குட்டி ஹீரோட போட்டோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பையன் தானே அன்னைக்கு அந்த போட்டோல இருந்த பையன் சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வர சொல்லி பாக்குறாரு. ஆமா ரெண்டும் ஒரே பையன் தான். இந்த பையனோட போட்டோ எப்படி அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தொப்பி கில்லர் கிட்ட போச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சவருக்கு பழைய ஹீரோ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பார்ல. ஸோ ஒருவேளை இவன் வழியா தான் அந்த தொப்பி கில்லருக்கு அந்த போட்டோ போயிருக்குமோன்னு சொல்லிட்டு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிப்போமே இந்த தொப்பி கில்லருக்கு இவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து நேரா ஹீரோட அம்மாவை பார்க்க வந்து தொப்பி கில்லரோட அந்த ஸ்கெட்சையும் காமிச்சு இவங்க உங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க இந்த அம்மாவுக்கு அவனை யாருன்னு தெரியல. பழைய ஹீரோ அவனுக்கு மெமரி லாஸ் ஆகிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த கில்லரை பார்த்துருக்கான். ஸோ பழைய ஹீரோ வழியா தான் இந்த போட்டோ அந்த கில்லர் கிட்ட போயிருக்கணும். ஆனா எதுக்காக ஹீரோ அங்க பார்க்க போனான்னு தெரியல. அதோட ஹீரோ பக்கத்துல இருக்கிற இந்த குட்டி ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதோட பழைய ஹீரோ அடிக்கடி மூஜினுக்கு வேற போயிட்டு வந்திருக்கான். ஸோ மூஜின்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா, எதுக்காக அவங்க போனான்னு கேட்கும்போது இந்த அம்மா மூஜின் அப்படிங்கிற அந்த ஊரோட பேரை கேட்டதும் இந்த அம்மா என்ன நடந்தது அப்படிங்கிற சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா 1997 அதாவது அந்த மால் கொலாப்ஸ் ஆகி விழுந்ததுல அந்த காலகட்டத்தில் அப்போ மூஜின்ல இந்த அம்மாவுக்கு ஒரு செமினார் இருந்திருக்கு. ஸோ பசங்க ரெண்டு பேரையும் தனியா சிட்டியில விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்கூல்ல லீவ் போட்டு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு மூஜினுக்கு போயிருக்காங்க. அப்படி மூஜினுக்கு போகும்போது போற வழியில எடுத்த போட்டோ தான் இது. அங்க போனது அந்த அம்மா அவங்க ரெண்டு பேரையும் ஹோட்டல்ல வச்சுட்டு இவங்க செமினாருக்கு போயிருக்காங்க. அந்த செமினார்ல இவங்க கூட காலேஜ்ல படிச்ச ஜூனியரான அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவரையும் பார்த்துருக்காங்க. அப்போ செமினார் நடந்திருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல மால் கொலாப்ஸ் ஆகி இடிஞ்சு விழுந்த நிறைய பேரை கொண்டு வந்து
அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் டாக்டர்ஸ்லாம் திடீர்னு இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பேஷண்ட்ஸ் வேற நிறைய, டாக்டர்ஸ் வேற கம்மியாக இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அங்கே சேம் நேருக்கு வந்த டாக்டர்ஸ் எல்லாருமே அங்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்த பேஷண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்களோட உயிரை காப்பாற்றுற போராட்டத்தில் அப்படியே 4 நாளாக இவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. 4 நாள் முடிஞ்சு 5வது நாள் ஆரம்பிக்கிற அந்த விடிய காலையில் இவங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. உங்களோட பையனை ஒரு காரன் இடிச்சிட்டு போயிட்டான், அவன் ஸ்பாட்டில் இறந்து போயிட்டான், நீங்கள் வந்து உங்கள் பையன் தானேன்னு பார்த்து அடையாளம் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இவங்களை போய் பார்த்துருக்காங்க. அங்கே இறந்து போய் கிடந்தது குட்டி ஹீரோ தான். இதெல்லாம் கேட்டு பார்ட்னரும் சரி ஓகே, இதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நான் உங்களை மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அவர் போக, இங்கே ஹீரோயின் சண்டை போட்டு போனாங்களே, அதை தாங்கிக்க முடியாமல் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் வீடை ஃபுல்லாக அப்படியே மாற்றி போட்டு க்ளீன் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. அதோட பழைய ஹீரோட கார்டெல்லாம் யூஸ் பண்ணி புதுசாக நிறைய பிளாக் சூட்லாம் வாங்கி வச்சிருக்காரு. பிடிச்ச சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஜேம்ஸும் ஜூனியரும் இவன் வர முழுசாக ஹியூமனாக மாறிட்டு இருக்கான். ஹியூமன்ஸ்லாம் இப்படி தான், அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடந்துருச்சு, அதுலேருந்து தப்பிக்கணும் வெளியே வரணும்னா இப்படி தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு அதுலேருந்து வெளியே வர பார்ப்பாங்க. இவனு அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, டே ஹீரோயின் இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆமாம், ஹீரோயின் பின்னாடி நீ வெறும் அந்த ஓடி போனவனை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கியா, இல்லை இது வேற ஏதாவது இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோலையோ எனக்கு அவளுக்கு என்ன வேற என்ன இருக்கு, இது வரைக்கும் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணதுல போதும், இனிமேல் நான் அவங்க ஓடி போனவனை கண்டுபிடிக்கிறதுக்காக அவகிட்டேருந்து எந்த ஹெல்ப் எடுத்துக்க போகிறதில்ல, இனிமேல் அவளை பற்றி எங்கிட்ட பேசாதீங்க போங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரை துரத்திட்டு இருக்க. கரெக்டாக அங்கே வந்துடுறான். வந்தவன், என்ன நீங்கள் எனக்கு போகிறதுக்கு வேற இடமே இல்லை, எப்போ பாரு என்ன துரத்திட்டே இருக்கீங்களே, நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு, அட நான் ஒன்றும் சொல்லலான்னு சொல்ல, அவன்லாம் இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன், என்ன தவிர நீங்கள் வேற யாரும் சொல்லியிருப்பீங்க, நான் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஹீரோயின் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த தொப்பிக்கலை கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு, உன்னை ஹீரோவில் நான் அங்கே தொப்பிக்கலை பற்றி விசாரிக்கணும்னு உனக்கு எப்படி தெரியும், ஹீரோ நீங்கள் வந்தாளா, அவள் தான் என்னோட கபோர்ட்லேருந்து வந்து ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போனான்னு சொல்லிட்டு, ஓல ஹீரோயினில் இங்கே வரல, அவங்ககிட்ட ஃபோனில் தான் சொன்னா, கபோர்ட்லேருந்து எதை எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னீங்களா, அது அந்த டாக்டர் உங்களோட ஃபியான்ஸே அந்த டாக்டர் வந்திருந்தாங்க, அவங்க தான் கபோர்ட்லேருந்து எதை எடுத்துகிட்டு போனது மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அவளோட வேலையா இது, அவளை ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி போய் சொல்லியிருந்திருக்கால, சே அவளை நம்பியிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்தவருக்கு ஹீரோயின் வந்துட்டு, நீ என்னோட ஜூனோப்பா இல்லையா, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு கேட்டது ஞாபகத்தில் வருது. சே இது என்னோட மைண்டை விட்டு போகவே மாட்டேங்குது, இப்போ என்ன பண்ணுறது, இவளை எப்படி சரி கட்டுறதுன்னு சொல்லிட்டு இவர் குழம்பி போயிட்டு உட்காந்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்ட்னர் இவர் தனி ஆள் வேற, வீடு உறவுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லையா, எப்பவும் ஸ்டேஷன்ல இருக்காரு, அந்த கேஸை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த கிளாரா 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதும் அந்த மால் கொலாப்ஸ் ஆகி விழுந்த அப்பதான் அவங்க இறந்து போனது மூஞ்சியில் இருக்கிற ஒரு பழைய ஃபேக்ட்ரி, அதோட குட்டி ஹீரோ இறந்து போனதும் அந்த ஃபேக்ட்ரிக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகிதான். ரெண்டுமே பக்கத்தில் நடந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. பழைய ஹீரோவும் மெமரிலாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கிளாரா அப்புறம் குட்டி ஹீரோவோட கேஸை விசாரிச்சிருக்கான். அதோட அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வேற போயிருக்காரு. அங்க போனவர் கண்டிப்பா இந்த தொப்பி கீழே தான் பார்த்துருக்கணும். ஒரு தொப்பி கீழே இருக்கும் கிளாரா அப்புறம் குட்டி ஹீரோ, இவங்க 2 பேரும் சாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ, ஸோ எதுக்கும் இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு மூஜியில் இருக்கிற ஸ்டேஷன்ல இருக்கிற இவருக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி 1997 ஏப்ரல் 20 குட்டி ஹீரோட ஹிட் அண்ட் ரன் கேஸை பத்தி ஏதாவது ஃபைல் கிடைச்சுன்னா எனக்கு தேடி கண்டுபிடிச்சு தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அது நேரத்துல எங்க ஹீரோக்கு ஹீரோயினை நினைச்சு ஒரே கவலையா இருக்கு. ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து அங்கேயே சுத்திட்டு நின்று இருக்காரு. இங்க வீட்டுக்குள்ளேயும் ஹீரோயினும் சின்ன வயசுல தன்னோட பழகுன அந்த குட்டி ஹீரோ இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களும் நைட்டு ஃபுல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்க. அப்படியே விடிஞ்சே போயிடுது. ஹீரோ இன்னும் ஹீரோயின் வீட்டுல தான் சுத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் இன்னும் வெளியே வந்த மாதிரி இல்ல. இதை இப்படியே விட்டா சரியாகாது. என்ன பண்றாரு, ஓ கிட்ட பேசி ஓவை அனுப்பி ஹீரோயினை குட்டி ஹீரோட மெமரியில் இருக்குல்ல அங்க கூட்டிட்டு போக சொல்லியிருக்காரு. ஸோ ஓவோ ஹீரோயினை கூட்டிட்டு அங்க அந்த குட்டி ஹீரோட மெமரியில காமிக்கிறான். அதை பார்த்ததும் அன்னைக்கு ஹீரோ இந்த மெமரியில பார்க்க விடாம இவரை மறைச்சது ஞாபகம் வருது. கூட கொஞ்சம் ஹீரோ மேல கோவமா வர ஹீரோவை கண்ணை பின்னாடி திட்டிட்டு குட்டி ஹீரோவை பார்த்து அழுதுட்டு இருக்க. ஓல ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு சமாதானப்படுத்துறான். ஹீரோ தான் என்கிட்ட சொல்லி உன்னை எங்க கூட்டிட்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி சொல்றான். அதோட குட்டி ஹீரோ எப்படி இறந்து போனா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஸோ இவனுமே சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா இன்னொருத்தனை ஹீரோன்னு நினைச்சிட்டு அவன் கூட இவ்வளவு நாள் பழகிருக்காங்கல்ல, ஹீரோ கூட அவன் இல்ல அப்படிங்கிற உண்மையை சொல்லாம இவங்க இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓல இப்படி நீ உடனே தப்பா முடிவெடுத்துறாத. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ரீசன் இருந்திருக்கலாம். நீ அவரை உன்னோட ஜூன் அப்பா நினைச்சிட்டு திருப்பி சொல்லும் போது எதுக்கு உங்ககிட்ட அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற உண்மையை சொல்லி உன கஷ்டப்படுத்துவானேன்னு சொல்லிட்டு கூட அப்படி சொல்லாம இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோயின் சரி ஓகே அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வேண்டாம், ஆனா அவன் ஜூன் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல, ஸோ அதை கூட சொல்லாம ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு சொல்ல இவோதான் அவளை ஹீரோயினை ஓரளவு போய் சமாதானப்படுத்திட்டு ஹீரோக்கு கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் சொல்றான். ஹீரோவும் அதை கேட்டுட்டு அவர் கையில இருக்கிற சிவப்புக்கிற நூலை பார்த்துட்டு ஹீரோ நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அவருக்கு பார்ட்னர் கால் பண்றாரு. உடனே இங்க ஸ்டேஷனுக்கு கிளம்பி வா, அந்த குட்டி ஹீரோவோட அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்கள ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோவும் கிளம்பி அங்க ஸ்டேஷனுக்கு போனா அங்க குட்டி ஹீரோவோட அம்மா தான் இருக்காங்க. ஹீரோ வந்ததும் பார்ட்னர் குட்டி ஹீரோட அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. குட்டி ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த அம்மா கூட தானே இருந்திருப்பான், அதுக்கப்புறம் எப்படி அந்த பழைய ஹீரோட
அம்மா கிட்ட போனா அப்படிங்கிற கதையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா இவங்க பார்ல தானே ப்ராஸ்டியூட்டா ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன மோட்டல் மாதிரி ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காள்ல, அவளோட அம்மா அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கப்புறம் இவங்க அவங்க அம்மா அப்பாவோட ஃப்ரெண்டு போல இருக்கு. ஸோ அந்த பொண்ணை இவங்க தான் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கிளாரா கூட அந்த பொண்ணை ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு வீடியோ எடுக்கும்போது உங்கள் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, நீ இப்போ உன்னோட ஆண்டி வீட்டில் தான் இருக்க, உன்னை டாக்டர் ஆக்குறதுக்கு அவங்க கிட்ட வசதி இல்லைன்னு சொல்லிட்டு மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஆண்டி இவங்க தான். அந்த பொண்ணுமே இவங்க கூட தான் வளர்ந்துருக்கா. அப்போ ஒரு வாட்டி திடீர்னு அங்கே போலீஸ் வந்து அந்த குட்டி பையன் இருக்கான்ல அவனோட ரூமை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்கும்போது அந்த பையன் கிட்ட போதைப் பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த அம்மா என்ன பண்ணியிருந்திருக்காங்க, தன்னோட பையன் நிஜமா போதைப் பொருள் வச்சிருந்தானா இல்லையோன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் இப்போ தன்னோட பையன் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மேலே இந்த தப்பு இல்லை, நான் தான் அந்த ட்ரக்ஸை அவனோட பேக்ல வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போலீஸ் இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயம் குட்டி ஹீரோக்கு தெரியாது. குட்டி ஹீரோ நினச்சிட்டா தன்னோட அம்மா தான் தன்னோட பேக்ல அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்க என்னோட அம்மாவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டிருக்கான். ஸோ இவங்களும் ஜெயிலுக்கு போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் குட்டி ஹீரோ தனியாக இருக்கல, ஸோ அவனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அதான் இவங்களோட அந்த குட்டி ஹீரோட அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்கல்ல பழைய ஹீரோட அம்மா, அவங்கள கூப்பிட்டு குட்டி ஹீரோட அப்பா இறந்து போயிருக்காரு போல இருக்கு. ஸோ இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எனக்காக அவனை நீங்கள் பார்த்துக்க முடியுமா, அவனுக்கு என் கூட இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, இந்த நிலைமையில இனிமேல் என்னால் அவனை வளர்க்க முடியாது, ஸோ உங்ககிட்ட இருந்து அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், நீங்கள் அவன் நல்லா பார்த்துப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்க இந்த அம்மாவும் பெருந்தன்மையாக நான் அவன் நல்லாவே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு குட்டி ஹீரோவை இங்கேருந்து அவங்களோட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதோட பார்ட்னர் இப்போ இந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு எதுக்கு விசாரிக்கிறாருன்னா, இவர் அந்த மூஜி நர்க் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து குட்டி ஹீரோ கேஸ் ஃபைல வாங்கியிருப்பார்ல, அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா ஸ்டேஷனில் போயிட்டு அது ஆக்சிடென்ட் இல்லை கொலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபைலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களை கூப்பிட்டு எதனால நீங்கள் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்க இந்த அம்மா ஒரு குட்டி ஹீரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தா ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் சின்ன சின்னதாக பென்சில் மாதிரி ஏதோ இருக்கு. அது என்னன்னா சின்ன சின்ன கலர் போக வர்ற மாதிரி குட்டி பாம் இருக்கிற மாதிரினா பென்சில்ஸ் தான். ஹீரோயினோட அப்பா தான் கொடுத்துருக்காரு. அதை எப்படி செய்யணும், எந்தெந்த நேரத்தில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியும் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த ஒவ்வொரு குட்டி கலர் பாம்ஸும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். ஒவ்வொரு கலரை எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இப்போ இந்த கடல் எல்லாம் மாட்டிட்டு இருந்தவங்க நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த ஒரு ரெட் கலர் ஃபிளேர் இருக்கும், துப்பாக்கியில் சுடும்போது ரெட் கலர் போக வரும். ஸோ அதை பார்த்துட்டு ஹெல்ப்புக்கு வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதில் ரெட் கலர்னா எங்க தீ விபத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் ஹெல்ப் வேணும்னா ரெட் கலரும், தன்னை யாராவது ஹர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா எல்லோவும், கிரீன்னா தனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அதை இந்த அம்மாவுமே கேட்டு இருந்திருக்காங்க. குட்டி ஹீரோ அவனோட பேக்ல இந்த பாக்ஸை எப்பவுமே கூடவே வச்சிருப்பானா. இறந்ததுக்கு அப்புறம் அவனோட திங்ஸ் அந்த அம்மா கிட்ட கொடுத்தாங்கல்ல. ஸோ அந்த பேக்ல இருக்க அந்த பாக்ஸ்ல பார்த்துருக்காங்க எல்லோ கலர் பென் மட்டும் மிஸ்ஸிங். ஸோ எல்லோ கலர் பென் மட்டும் மிஸ்ஸிங்னா என்ன அர்த்தம், தன்னை யாரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த பென் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையன் இறந்து போன அந்த மவுண்டன்ல சுத்தி தேடி ஒரு இடத்துல அந்த பெண்ணை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. பையனை யாரோ ஏதோ பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கிற பட்சத்துல அது ஆக்சிடென்டா இருக்க சான்ஸ் இல்லை, யாரோ கொலை தானே பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மாக்கு சந்தேகம் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பட் அந்த நேரத்துல அது கொலையா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லாதனால யாருமே அந்த கேஸை எடுத்துக்கல. டிடெக்டிவ் கேட்கிறாரு, சரி அதுக்கப்புறம் நீங்க அவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த டிடெக்டிவை மீட் பண்ணீங்களான்னு கேட்கும்போது இந்த அம்மா அந்த டிடெக்டிவ் யாரு, ஹீரோயினோட அப்பா தானே, ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்றதுக்காக இந்த கேஸ் குட்டி ஹீரோட கேஸை பத்தி பேசுறதுக்காக போயிருக்காங்க. பட் அங்க போனா அங்க ஹீரோயினோட அப்பாவும் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அதை கேட்ட நம்ம பார்ட்னர்ல ஓ அப்படியே அந்த டிடெக்டிவோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேஸ் சொல்ல முடியுமான்னு சொல்ல இவங்க குட்டி ஹீரோட அப்பாவோட பேரை சொல்ல அந்த நேரத்தில் நம்ம பார்ட்னர் அவர் கூட தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சொல்லப்போனா அவர் இறந்த அந்த ஆக்ஷன் ஸ்பாட்ல இவர் இருந்திருப்பார்ல, ஓ அவரா, எனக்கு அவர் தெரியுமே, நான் அங்கே ரொம்ப நாள் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த அம்மா மூஜின்ல இருந்து வந்திருக்காங்க, மூஜின்ல பார்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு கிளாராவை தெரிஞ்சிருக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாராவை தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த அம்மா கிளாராவை தெரிஞ்சிருக்கா, ஆமா தெரியுமே, கிளாராவும் சிஸ்டர்ஸ் மாதிரின்னு சொல்லும்போது அப்படின்னு அவங்களுக்கு அவங்க கூட இருந்த அந்த ஸ்கூல் பொண்ணு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி தெரியுமான்னு கேட்க இவங்களும் ஆமா தெரியுமே, அவளை நான் தான் வளர்த்தேன், அவங்க அம்மா பிறந்து போனதுக்கப்புறம் அவள் என்னோட பொண்ணு மாதிரி. இவங்க ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் குட்டி ஹீரோ அனுப்புறதுக்கு ஹீரோட அம்மா இருந்தாங்க. பட் அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளாரா கிட்ட தான் சொல்லி அந்த பொண்ணை பார்த்துருக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கிளாரா அந்த பொண்ணை அந்த மைனர் ப்ராஸ்டியூஷனில் யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்காங்க. ஸோ அது இவங்களுக்கு தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் இவங்க அந்த குட்டி ஹீரோ இறந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் குட்டி ஹீரோ இங்கே வந்திருக்கான்னா கேர்ள் ஃப்ரெண்டையும் பார்க்கறதுக்காக போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா வெளில மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. கிளாரா வெளில கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த குட்டி ஹீரோட சாவை பற்றி யாருமே பெருசாக எடுக்கல. ஸோ இதை யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மாவை பார்த்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் அவங்க அதை பெருசாக எடுத்துக்காம அது ஹிட் அண்ட் ரன் கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஆனால் குட்டி ஹீரோட அம்மா இது கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக நம்புறாங்க. ஸோ யார்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வெளிநாட்டில் இருந்த பழைய ஹீரோ இங்கே திரும்பி வந்திருக்காரு. ஸோ அவர் திரும்பி வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு இவரை மீட் பண்ணி இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது இந்த பழைய ஹீரோக்கும் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏன்னா இவனுமே ஸ்பாட்ல இருந்தான்ல, அந்த கிளாராவோட தலையில அடிச்சது கூட இவர் தான். அங்க குட்டி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்காது, அவரை யாரை கொலை பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும். இவரு குட்டி ஹீரோட அம்மா சொன்னதை நம்புறாரு. குட்டி ஹீரோ கொலை
கொலை செய்யப்பட்டிருக்காருன்னா அவரை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காகவே போலீஸ் ஃபோர்ஸ்ல சேர்ந்திருக்காரு. அந்த கேஸை பத்தின இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்காக தான் ஹீரோவோட அம்மாக்கு இவர் போலீஸ்ல சேர்ந்தது பிடிக்கல. இப்படி எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன்ல எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, நான் கூடிய சீக்கிரம் அதை அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு லாஸ்டா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த காலும் வரல, அவரை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. என்னாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக தான் இவங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஹீரோவை பார்த்துருக்காங்க. அது இவங்க வந்த விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோவோட அம்மாவும் இவங்களை கூப்பிட்டு அவருக்கு மெமரி லாஸ் ஆன விஷயத்த சொல்லி இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இவங்களும் அதுக்கப்புறம் இவரை வந்து பார்த்து பேசி இந்த பழைய விஷயங்கள் எதுவும் ஞாபகப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டிடெக்டிவ் சரி ஹீரோ எப்போ உங்களுக்கு லாஸ்டா கால் பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அக்டோபர் 14 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை டீம்மேட் கேட்கறான். கேட்டவன் பாட்டுன்னு கேட்டா அது அக்டோபர் 14 தான். ஹீரோ இவரோட காரை எடுத்துட்டு வேகமா ஹைவேல ஓட்டிட்டு போயிட்டு இவருக்கு பில் வந்திருக்கும். ஷாப்பிங் மால்ல அந்த ஞாபகம் மறதி அம்மாவை கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு போனவன் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல அந்த இடத்துல போயிருக்கான்னா இப்போ அங்க எங்க போனானோ அங்கதான் அந்த எவிடன்ஸ் ஏதாவது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இவன் எங்க போயிருப்பாங்கிற மாதிரி இந்த டிடெக்டிவ் யோசிச்சுட்டு இருக்கு. அடுத்ததா ஓவ காமிக்கிறாங்க. ஓதான் அவங்க அண்ணனை பத்தின ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான்ல, அவனுக்கு வேற ஒரு அக்கௌண்ட் நம்பரும் அதில் $30 million அப்படின்னு ஒரு பிட்டு பேப்பர் கிடைச்சிருக்கும். அதை அவங்க அப்பா கிட்ட காமிச்சிருப்பான். அவங்க அப்பா அதை பத்தி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ இவன் அந்த அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத இவன் இந்த சிஸ்டம்ல ஹேக் பண்ணுவான். இப்போ இருக்கிற அந்த ராயல் இன்சூரன்ஸ் இருக்க சிஸ்டம் ஹேக் பண்ணி அந்த அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடான். அந்த அக்கௌண்ட் நம்பர் LMBC அப்படின்னு ஏதோ ஒரு கம்பெனி பேர்ல இருக்கு. இந்த கம்பெனி பேர் போட்ட ஃபைல் எங்கேயோ பார்த்தோமேன்னு சொல்லிட்டு அந்த 1997 ஃபைல்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்குல்ல, ஸோ அந்த ஃபைலில் பார்க்குறேன். அதில் அப்படி ஒரு கம்பெனியோட ஃபைல் இருக்கு. அந்த கம்பெனி தான் ஷாப்பிங் மால் இடிஞ்சு விழுந்ததுல அந்த ஷாப்பிங் மால் கட்டுறதுக்கான நிலத்தை $65 million கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதில் $30 million இல்லீகலா இங்கிருந்து போயிருக்கு இவங்களோட ஃபேமிலி இருந்து. அதோட இப்போ இடிஞ்சு போன அந்த ஷாப்பிங் மால் இருந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சாங்கல்ல, அப்படி தோண்டும் போது தானே அதுல ஆனால் ஜூனியரோட எலும்பு கூட கிடைச்சிருக்கும். அந்த வேலை இப்போ ஆரம்பிச்சது கூட வேற யாரும் இல்லை, இந்த அண்ணங்கார தான். அந்த அண்ணங்கார தான் அந்த இடத்த மறுபடியும் வாங்கி அதுல மறுபடியும் ஷாப்பிங் மால் கட்டுறதுக்காக பிளான் பண்ணிருக்கான். இதுக்கான பணம் எல்லாம் அவங்க கிட்ட எங்கேருந்து வந்திருக்கணும், இவன் என்னமோ சீட்டிங் பண்ணிருக்கணும், இவங்களோட ராயல் கம்பெனில இருந்து அவன் பணம் கையாடல் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கான எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இவன் என்னமோ செக் பண்றதுக்காக அங்கேருந்து ஹீரோவோட வீட்டை விட்டு வெளியே போக கரெக்டா அங்க பார்ட்னர் வராரு. பார்ட்னர் எதுக்கு வராருன்னா ஹீரோ அவருக்கு மெமரி லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏதோ எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு. கிடைச்ச எவிடன்ஸ் இவர் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கோம்ல, ஸோ எங்கே இருக்கும், ஒருவேளை ஹீரோ வீட்டில் வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறதுக்காக அங்கே வீட்டுக்கு வந்து தேடி பார்க்கறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பேஸ்மெண்ட்டே பார்க்கறாரு. ஸோ இந்த பேஸ்மெண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்றாரு. உள்ள வந்தா இப்போ நாங்க ஹீரோட திங்ஸ் எதுவும் இல்லை, ஓவோட திங்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த ராயல் இன்சூரன்ஸ் பத்தினது 1997 இருந்து முன்னாடி அது ராயல் இன்சூரன்ஸ் இல்ல, அதுக்கு முன்னாடி வேற பேர்ல இருந்தது அப்படிங்கிறது அவனோட ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே இருக்கா. இந்த ஃபைல இங்க என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஃபைலை பார்க்கறாரு. அதுல ஹீரோனோட அப்பாவோட ஃபைல் இருக்கு. ஸோ அந்த ஃபைல தானே தொப்பிக்கல அவரோட ஒய்ஃபை எரிச்சு கொண்டுட்டார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். இது மாதிரி இன்னொரு ஃபைல் எங்கேயோ பார்த்துக்கு யோசிக்கிறாரு. அவருக்கு அது ஹீரோட டயர்ல ஹீரோ கிட்ட இருந்திருக்கு போல இருக்கு. ஹீரோ கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்காரு போல இருக்கு. ஸோ அங்க பார்த்து ஞாபகம் வருது, இதே ஃபைல் தானே அவன் கிட்ட இருந்தது அப்படின்னா இது என்னமா இருக்கும்னு சொல்லிட்டு இவர் இங்க யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்ட்னர் குட்டி ஹீரோட அம்மாவை ஹீரோவை டிராப் பண்ண சொல்லியிருப்பாரு போல இருக்கு. ஸோ அவங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த அம்மா ஒரு சின்னதா ஒரு தள்ளு வண்டி கடை மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக மீன் மார்க்கெட்ல போயிட்டு மீன் வாங்கிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு பார்ட்னர் கால் பண்ணி விசாரிக்க கூப்பிட்டுருப்பாரு போல இருக்கு. ஸோ இவங்க மேல அந்த மீன் ஸ்மெல்லா இருக்கா. ஹீரோக்கு கார்ல இருந்து உட்காரவே முடியல சார், நல்லா வாட அடிக்குதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி முகத்தை சுழிச்சிட்டு வரவ இந்த அம்மாவை அதுக்காக சாரியெல்லாம் கேட்டுட்டு அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோக்கு ஒரு ஞாபகம் என்னன்னா பழைய ஹீரோவை அந்த ஷாப்பிங் மால்ல வச்சு தலையில சுட்டுட்டதாகவும் அது நான் இல்ல ஒருத்தன் செய்ய வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டியில ஒரு சோல்ஜர் சூசைட் ட்ரை பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்திருப்பான்ல. ஹீரோ கூட அவனை பாக்குறதுக்காக போயிருப்பான். அவன் கூட சொல்லியிருப்பான் அது ஆக்சிடென்ட் இல்ல, உங்களை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, இனிமேல் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பான். ஸோ அந்த விஷயம் இவருக்கு ஞாபகம் வருது. பழைய ஹீரோவும் சாகிறதுக்கு முன்னாடி குட்டி ஹீரோ எப்படி இறந்தான், அது ஆக்சிடென்டா இல்ல யாராவது கொலை பண்ணாங்களா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு இருந்தான். அதை பத்தின எவிடன்ஸ் கிடைக்கும் போது தான் அவனே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படின்னா குட்டி ஹீரோவை கொலை பண்ணது பழைய ஹீரோவை கொலை பண்ணது ஒரே ஆளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தோட இந்த அம்மாவை அவங்க வேலை செய்யற அந்த கடை பக்கத்துல இறக்கி விட இவங்க அந்த லோக்கல் ரவுடிங்க கிட்ட இந்த கடன் வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. கடனை திருப்பி தரணும்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சனை பண்ண அதை ஹீரோ பாக்குறாரு. பட் பார்த்தாலும் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம அங்க நேரம் ஸ்டேஷனுக்கு வந்தா அங்க பார்ட்னர் இல்ல. பார்ட்னர் எங்கன்னு கேட்கும்போது உன்னோட டயர்ல இருந்து இந்த ஒரு ஃபைல பார்த்துட்டு கொடுக்கணும் வேகமா இங்க ஓடினாரு அப்படின்னு சொன்னது என்னோட டயர்ல இருந்து சொல்லிட்டு இவர் டயர்ல பார்த்தா டயர்ல இருக்கிறது யாரு, ஹீரோயினோட அப்பாவோட கேஸ் ஃபைல். இந்த கேஸ் ஃபைல் இவருக்கு இப்படி பார்த்துட்டு ஒன்னாரு யோசிச்சவருக்கு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க அப்பா எப்படி இறந்து போறான்னு சொல்லிட்டு அந்த தொப்பிக்கல அவங்களோட ஒய்ஃபை கொலை பண்ண அந்த பிளாஷ்பேக் அதுல குட்டி பொண்ணான ஹீரோயின் அந்த விஷுவல்ல அந்த அம்மா சாகும்போது அந்த அம்மா மேல ஒரு எல்லோ கலர் பேப்பர் இருந்ததை பார்த்தேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த எல்லோ கலர் பேப்பர் இவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த இடத்துல இருக்கு. அதோட இதே எல்லோ கலர் பேப்பரை தான் எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த நடிகையை கார்ல கொலை பண்ண இடத்துல இருந்து கூட பார்ட்னர் இது ஏதோ கார்ல இருந்தது இது என்னன்னு பாருங்க சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த ஃபாரன்சிக் டீம் கிட்ட கொடுத்துருப்பாரு. அப்படின்னா இப்ப நடிகையை கொலை பண்ணது அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டரை கொலை பண்ணது அது எல்லாமே 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோனோட அப்பாவை கொலை பண்ண அந்த தொப்பி கில்லர். அப்படின்னா 2 பேரும் ஒன்னா தொப்பி கில்லர் சாகலை அப்படிங்கறத இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. டேட்டா பேஸ்ல பழைய தொப்பி கில்லரோட இன்ஃபர்மேஷன்ஸை பாக்குறாரு, அந்த போட்டோவை பாக்குறாரு. அந்த போட்டோ இங்க டிராயிங்ல இருக்கிற அந்த மூஞ்சி கிட்டத்தட்ட சேமா இருக்கு.
இருக்கு, ஒருவேளை சேம் ஆளா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்கும்போது இதே விஷயத்தை தான் பார்ட்னர் எங்க ஃபரன்சிக் டீம்ல அந்த நடிகோட கார்ல இருந்து கிடைச்சதுல அந்த எல்லோ பேப்பரை டெஸ்ட் பண்ண கொடுத்துருப்பாங்கல்ல, அங்க இருக்கிற என்ன சொல்றாருன்னா அந்த எல்லோ பேப்பர் வேற எதுவும் இல்ல, சைனீஸ் ரூபா நோட்டு அதான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது எதுக்கான்னு சொல்லிட்டு பாட்டுன்னு கேட்டா இந்த ஃபரன்சிக் டாக்டர் என்ன சொல்றாருன்னா அந்த சைனீஸ்ல ஒரு நம்பிக்கை இருக்கான், இறந்து போனவங்க பக்கத்துல இப்படி ரூபா நோட்டை எரிச்சோன்னா அவங்களோட ஆன்மா ஒரு எக்ஸோசிசம் மாதிரி, அதாவது அவங்களோட ஆன்மா இங்கே சுத்திட்டு இருக்காது, மேலோகத்துக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையா, கொலகாரன் சைனாவை சேர்ந்தவளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபரன்சிக் டாக்டர் சொல்றாரு. பார்ட்னருக்கும் இப்ப இந்த தொப்பி கிளர் மேல சந்தேகம் உறுதியாகுது. ஒருவேளை இந்த தொப்பி கிளரா இருக்கிற பட்சத்துல அவன் சைனால இருந்து வந்திருக்க சான்ஸ் இருக்குல்ல, சரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அங்க போக இங்க ஓல அந்த அண்ணன்காரனோட காரோட டேஷ் கேமரா சிசி ஃபுட்டேஜ்ல எடுத்துட்டா அதுல அந்த அண்ணன் பையன் வாரண்ட் கிடைக்காம வெளியே ரிலீஸ் ஆனால, சோ அதுக்கு முந்தின நாள் இதை ஒரு கார் பார்க்கிங்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, பின்னாடி யாரோ வரவும் செய்றாங்க. என்ன நினைக்கிறான், இது அந்த லாயரா இருக்கும், ஒருவேளை அந்த பையனை வெளியே கொண்டு வரதுக்காக லாயர் கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக வர வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவன் லாயர் பார்த்துட்டு இருந்தா அங்க வரது அந்த நடிகை. இது என்ன ஃபுட்டேஜ்னு தெரியுதா, அந்த ஹீரோ ஹீரோயின் கூட அந்த நடிகை யாரோ ஒருத்தர் கூட சீக்கிரட்டா கார்ல ஏறி பேசியிருக்கா, அவனை ஃபாலோ பண்ணிட்டு தொப்பிக்கிற வந்திருக்கான், பட் அவனோட மூஞ்சி தெரியல, அந்த காரோட டேஷ் கேமரா கிடைச்சா அவனை கண்டுபிடிக்க ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார்ல அந்த வீடியோ. அப்படின்னா அந்த நடிகை என்னோட லவ்னு சொல்லிட்டு சொன்னது வேற யாரும் இல்லை, இந்த ஓவோட அண்ணன் தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காருல, தூரத்துல இந்த தொப்பி கிளர் இவங்கள ஃபாலோ பண்ணிருக்கு தெரியுது. ஸோ ஜூம் பண்ணி தொப்பி கிளரோட மூஞ்சியை இந்த டேஷ் கேமரால பிடிச்சிடுறான். அதோட வர ஹீரோயின் அப்பாவோட அந்த கேஸ் ஃபைல பார்த்துருக்கான். அதுல தொப்பி கிளர் இவன் தான் அவங்க அப்பா கொலை பண்ணிருப்பான் சந்தேகப்படுற மாதிரி தொப்பி கிளர் அவனோட ஒய்ஃபோட இருக்க போட்டோவும் இருக்குல்ல, அவன் தானே இவன் சொல்லிட்டு இவனுக்கு புரியுது. அப்படின்னா ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ணா உயிரோட தான் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறான்னா, அது நேரத்துல இந்த பக்கம் ஹீரோ இதே விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு தொப்பி கிளரோட போட்டோ காமிச்சு இவன் தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தவனா, அந்த உங்க டாக்டரை கொலை பண்ணிட்டு போனது இவன் தானான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு ஆமா இவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறா. இந்த பக்கம் ஓல ஹீரோயின் கிட்ட போயிட்டு தொப்பிக்கிளரோட போட்டோவை காமிச்சு உங்க அப்பாவை கொன்னவன் சாகல உயிரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லிடுறான். ஹீரோனுக்கு அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்ன தன்னோட அப்பாவை கொலை பண்ண அந்த கில்லரையே ஹீரோயின் 2 வாட்டி காப்பாத்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவன் 2 கொலை வேற பண்ணிருக்கான். அவன் அதுக்கப்புறம் செஞ்ச கொலைகளுக்கு ஹீரோயின் ஒரு வகையில காரணமாயிட்டாங்கல்ல, கையில இருந்து போட்டோவை அப்படியே கீழே போட்டுட்டு அவனா இருக்காது நான் இதை கன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டு நேரே தொப்பிக்கிளரோட ஒய்ஃபோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுல வந்து காலிங் பெல்ல இருக்கிற கேமரால இவனோட போட்டோ காமிச்சு இவன் உயிரோட இருக்கான்னு சொல்லு, உயிரோட இல்ல இவன் செத்து போயிட்டா தானே சொல்லுன்னு சொல்லிட்டு பட் உள்ள இருந்துல அந்த பொண்ணுல ரிப்ளை பண்ண மாட்டேன்ற ஹீரோயினை போன்னு சொல்லிட்டு விரட்டிட்டு இருக்கா. பட் ஹீரோயின் தொடர்ந்து கேட்கவே வெளியே வந்தா பின்னாடி பிளாக் ஷேடோ இருக்கு. அந்த பிளாக் ஷேடோவை தொட்டு எப்படி சாக போறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த பொண்ணுமே ரொம்ப பயந்த மாதிரி பேசுறா. இந்த பொண்ணு அன்னைக்கு அவன் செத்துட்டா அப்படின்னு வேணும்னே போய் சொல்லிருக்கா போல இருக்கு. மேபி அந்த கில்லர் கூட மிரட்டினானோ என்னமோ. சோ ஹீரோயின் எங்க நிக்காதீங்க போன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போலான்னு போகும்போது ஹீரோயின் சொல்ல எங்க பாரு ஒன்னு அந்த தொப்பி கில்லர் வந்து கொலை பண்ண போறான், நீங்க இருக்காத எங்கேயாவது போயிடுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஹீரோட பவரை பத்திலாம் தெரியாதுல. நம்ம அம்மா வீட்டுக்குள்ள போயிட இங்க அந்த நேரத்துல ஹீரோயினை பாக்குறதுக்காக இங்க வராரு. வந்தவராங்க ஹீரோயின் இல்ல, பட் ஹீரோயின் கையில இருந்து கீழே போட்டாங்களோ தொப்பிக்கிளோட போட்டோ அதை பாத்துறாரு. ஹீரோனுக்கு ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கிறாரு. கண்டிப்பா இவன் நேரா அடுத்து அந்த தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு நேரா அவளோட வீட்டுக்கு இவர் டெலிபோர்ட் பண்ணி வந்தானா அங்க ஹீரோயின் சொன்னது சரிதான், தொப்பிக்கிளர் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணி போட்டு போயிட்டான். ஹீரோயின் வேற இங்க இல்லையா, ஒருவேளை ஹீரோயின் இங்க வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாரு. டீமுக்கு கால் பண்ணி எல்லாரும் இங்க வரவும் சொல்லிடுறாரு. இந்த பக்கம் பார்ட்னர்ல மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. அந்த நர்ஸ் கிட்ட தொப்பிக்கிளரோட போட்டோ காமிச்சு இவன் தான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக. சோ அந்த பொண்ணு பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி தானே இன்னொரு டெடெக்டிவ் வந்துட்டு பார்த்துட்டு போனாருன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்குமே இந்த தங்கச்சி இறந்து போனா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு இவருமே அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வராரு. வந்து ஹீரோ கிட்ட இங்க பாரு உனக்கு ஞாபகம் வந்துச்சா என்ன, நீ தானே அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நர்ஸ் கிட்ட தொப்பிக்கிளரை பத்தி கேட்டிருக்கேன்னு சொல்லும்போது இவர் இல்லை எனக்கு ஞாபகம் எதுவும் வரலையே, சும்மா ஒரு டவுட்ல தான் போய் கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீமேட்டு இந்த வீட்டை சுத்தி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜோட வர அதுல தொப்பிக்கிளர் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியே போயிருக்கான். அதாவது இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு வெளியே போகும்போது சிசிடிவில ரெக்கார்ட் இருக்கான். அதோட கூடவே அவனை ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் யாரும் போற மாதிரி இருக்கு. ஸோ அது யாருன்னு நம்மளுக்கு தெரியல, பட் ஹீரோக்கு தெரியுது. அது வேற யாரும் இல்லை, ஹீரோயின் தான். தொப்பிக்கிளர் இந்த தங்கச்சியை கொலை பண்றதுக்கு இங்க வருவான்னு அவங்க அந்த பிளாக் ஷேடோவை தொட்டு பார்த்தாங்களா, இங்க வரும்போது அவனை பிடிச்சிடான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு போகும்போது ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஹீரோவா இவ வேற அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காள், இந்த ஆப்புகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு அந்த ஃபுட்டேஜ்ல அவங்க எங்க பார்த்து போறாங்களோ அங்க இவர் தேடி வராரு. அது ஒரு சின்ன மவுண்டைன் மாதிரி இருக்கு. ஸோ அப்படி வரும்போது ஒரு இடத்துல ரத்த கரை படிஞ்ச ஹீரோனோட ஒத்த கால் ஷூவா கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு. அப்படின்னா ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கா, அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு இவர் அந்த மவுண்டனுக்கு மேல ஏறி அங்க போய் பாக்குறாரு. எங்கேயுமே ஹீரோயின் இருக்கிற மாதிரி இல்ல. ரொம்ப நேரமா தேடுறாரு. அப்படி தேடி இருட்டியும் போயிடுது. அப்படி ஒரு இடத்துல மவுண்டனோட உச்சியில போலீஸ்ல நின்று இருக்காங்க. ஏதோ கிரைம் சீன் போயிட்டு பார்த்தா அங்க பயங்கரமான ரத்த லாஸ் ஆயிருக்கு. கூடவே ஹீரோயினோட போனும் இருக்கு. அப்படின்னா ஹீரோனுக்கு ஏதோ ஆயிருக்கு. பட் ஹீரோயினோட டெட் பாடியோ அல்லது ஹீரோயினோ அங்க இல்ல உனக்கு ஏதோ ஆகக்கூடாது, நீ செத்துருக்க கூடாது, உன்னோட கேப்சூல் யார்கிட்டயுமே இல்ல, கேப்சூல ஓபன் பண்ணாதான் ஹீரோட சோலாம் கல் பண்ணிட்டு அவங்க போக முடியும், ஹீரோயின் சாவாங்க. கேப்சூல் இவர்கிட்ட இல்ல, யார் கையில கேப்சூல் இருக்குன்னு இவருக்கு தெரியாது. கேப்சூல ஓபன் பண்ற வரைக்கும் உன்னோட உயிர் போகாது, நீ உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் இங்க ஹீரோனை தேடி சுத்திட்டு இருக்கா. அது நேரத்துல இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சி வார்டுல ஒரு பொண்ணு சாக போறாங்க போல இருக்கு. உங்களோட சோலை கல் பண்றதுக்காக 2 கிரிம் ரீப்பர் நின்னுட்டு இருக்காங்க. அங்க அந்த இடத்துல ஒரு முக்குல இந்த கேப்சூல் இருக்கு. மத்த ஆட்களுக்கு தெரியாது, இது நார்மல் பாலுன்னு நினைச்சிருப்பாங்க. பட் இந்த கிரிம் ரீப்பர்ஸ் பாத்துறாங்க சோலை கல் பண்ற கேப்சூல்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாக்குறாங்க. அது 444 இருக்கு. இது 444 கேப்சூல்
பாரு இவனை காணும்னு சொல்லிட்டு நம்ம உலகத்துல எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இவன் கல் பண்ண வேண்டிய சோல் இங்க இருக்கு, ஸோ யாரோடதுன்னு பார்த்துடலாமான்னு சொல்லிட்டு இந்த கிரிம் ரிப்பர்ஸ்ல அந்த சோலை ஓப்பன் பண்ண ஹீரோ பயங்கரமா மழை பெய்யுது. அந்த மவுண்டன்ல ஹீரோயின் செத்துருக்க கூடாது, செத்துருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில தேடி தேடி இங்க சுத்திட்டு இருக்காரு. அப்படி சுத்திட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு கால் வருது. என்னன்னா ஹீரோனோட செல்போன் கிடைச்ச அந்த கிரைம் சீன்ல இந்த பிளட் இருந்ததுல அந்த பிளட்டை செக் பண்ணி பார்த்ததுல அது ஹீரோனோட பிளட் தான். அதோட கிட்டத்தட்ட 2 லிட்டர் பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு மனுஷனோட உடம்புல இருந்து 2 லிட்டர் பிளட் லாஸ் ஆயிருக்கு. இவ்வளவு நேரம் வர ஆயிடுச்சு, கண்டிப்பா அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்ஃபர்மேஷன் வர அவ்வளவுதான் ஹீரோ உடஞ்சே போயிடுறாரு. ஹீரோயின் இறந்து போயிட்டாள் அப்படிங்கிற மாதிரி. அது நேரத்தில் எங்க தொப்பிக்கிற காமிக்கிறாங்க. அவனோட ஹைட் அவுட்ல இருக்கான், கையில கத்தி இருக்கு, நின்று சைக்கோ மாதிரி சிரிக்கிறான். அப்படியே அவன் ஒரு விஷுவலை யோசிச்சு பார்க்குறான். ஹீரோனோட வயிற்றுல இதே கத்தியால குத்துனது மாதிரி. ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்கிறது ஒரு பக்கம், இங்க ஹீரோயின் இறந்து போயிட்டாளுங்கிற மாதிரி அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்கிற இவர் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் 12 இங்க முடிச்சிடுறாங்க. அடுத்து 13வது எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஹீரோ அந்த கிரைம் சீனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவளுக்கு அன்னைக்கு ஹீரோட சட்ட பாக்கெட்ல இருந்து அந்த ரெஸ்டாரண்டோட பில்லோடவே பாரோட பில்லும் இன்னொன்னு கிடைச்சிருக்கும். அந்த பார்ல வந்து ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமா, ஹீரோட யார் வந்தாங்க பாக்குறதுக்காக அங்க போயிட்டு செக் பண்ணும்போது பழைய ஹீரோ பத்தி இவங்க கேட்டதுமே அந்த அம்மாவுக்கு தெரியுது. ஹீரோ இங்க இருந்து போகும்போது அவர் கையில இருந்த ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை இங்க விட்டுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவரை மறுபடியும் தேடி வந்தா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க. பட் ஹீரோ வரவே இல்லை. அதோட இந்த பார்ல சிசிடிவி கேமரா இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டால இப்போ ஹீரோட கூட வந்தது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா அவரோட பிரிஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்குல, சோ என்ன பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு அந்த மருந்து சீட்டை வாங்கி வச்சுக்கிறா. இதுக்கப்புறம் தான் ஹீரோ நைட்டு மலையில ஃபுல்லா ஹீரோயினை தேடுறதும் அந்த பிளட் ஹீரோனோட பிளட் தான் அப்படின்னு 2 லிட்டர் மேல பிளட் வேஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ ஹீரோக்கு ஹீரோயின் உயிரோட இல்ல செத்துட்டு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததும் இல்ல இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக நேரா லேப்ல வந்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி பாக்குறாரு. ஆமா அது ஹீரோயினோட தான், அவ்வளவுதான் ஹீரோயின் இறந்து போயிட்டாளா அப்படின்னு நினைக்கும் போதே அவருக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு வந்து அப்படியே மயங்கி விழுந்துறாரு. என்ன செய்தாச்சுன்னு சொல்லிட்டு இவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர. அதே நேரம் இங்க ஹாஸ்பிட்டல்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அந்த பிரிஸ்கிரிப்ஷன் கிடைச்சதுல இவர் டாக்டர் அவளுக்கு தெரியாத இது எதுக்கான மருந்துன்னு சொல்லிட்டு, பட் ஹீரோட ஹெல்த் கண்டிஷனுக்கு அவருக்கு இந்த மருந்து எடுக்கவே கூடாது. யாரு ஹீரோக்கு இந்த மருந்தை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு வந்து டேட்டா பேஸ்ல பாக்குறாங்க. கிரிம் ரீப்பர் டாக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து அந்த பிரிஸ்கிரிப்ஷனை காட்டி கேக்குறாங்க. அப்போ இந்த கிரிம் ரீப்பர் டாக்டர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஹீரோ அவனோட ஒரு ஃப்ரெண்டு, அவன் கொரியாவை சேர்ந்தவில்லை வேற நாட்டை சேர்ந்தவனா, அவனுக்கு இந்த மருந்து தேவைப்படுறதாகவும் வெளியே போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் பேரை சொல்லி வாங்க வந்ததாகவும் கேட்டிருக்காரு. சோ இவருமே தெரிஞ்ச பையன் தானேன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே அங்க மயங்கி விழுந்த ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க. இந்த பொண்ணு போய் பார்த்துட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறா. மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சு அவரு எதிர்த்தாப்புல பாக்குறது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட. அவ்வளவுதான் நேர போயிட்டு அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சிட்டாரு. நீ தானே ஹீரோன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவகிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டால, இப்ப பாரு அவ இறந்து போயிட்டு அவளுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நான் அவளை என்னோட பக்கத்திலே வச்சிருந்தேன். பட் இப்போ ஒன்னால அவ இறந்து போயிட்டா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை திட்டிட்டு வெளியே வந்தா அங்க அந்த டாக்டர் மேல இடிச்சிடாரு. அப்படி இடிக்கும் போது இந்த டாக்டர் அவரோட கோட் பாக்கெட்லயே அந்த ஹீரோயினோட கேப்சூல வச்சிருந்தாரு போல இருக்கு. ஸோ அது கீழே விழுந்து உருண்டு விழுது. பட் ஹீரோ இருக்கிற டென்ஷன்ல எங்கேருந்து விழுது அப்படிங்கிறத பார்க்கல. பட் தரையில உருண்டு வருது, இது ஹீரோயின் நடந்தானேன்னு சொல்லிட்டு அந்த கேப்சூலை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. இங்க இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்ணுக்கும் பயங்கரமா கில்ட்டி ஆயிடுது. ஒருவேளை ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பிரிக்கலன்னா அந்த பொண்ணு இறந்து போயிருக்க மாட்டாளோ, நம்மளால தான் இறந்து போயிட்டாலும் சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணிட்டு காருக்குள்ள ஏறினா அங்க அந்த தொப்பிக்கில இந்த பொண்ணோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறான். என்னன்னா இப்போ ஹீரோயின் இடையில வந்ததுனால இவன் ஹீரோனை கொலை பண்ண வேண்டியதாயிடுச்சு. இவனை இப்போ ஹீரோனை கொலை பண்ணதுக்காக போலீஸ் தேடிட்டு இருக்காங்கல்ல. இவன் என்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கான். பட் அந்த பிளான் ஹீரோனால இப்போ சொதப்பிடுச்சா, போலீஸ் கண்ணில் மாட்டாம இப்போ தப்பிச்சாகணும். அதுக்கு இவனுக்கு காசு வேணும். ஸோ அதுக்கு காசு கேட்கறதுக்காக இந்த பொண்ணை மிரட்டி இந்த பொண்ணு கிட்ட காசு கேட்டுட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாரு. அங்க ஜூனியரும் ஜேம்ஸ் இருக்காங்க. இந்த கேப்சூல் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும் அப்படின்ட்டு ஜூனியர் கேட்கும்போது ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஹீரோவோட அம்மா தான் இவரோட வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, மேபி அவங்க தெரியாம எடுத்துட்டு போயிருக்கலாம், அப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோவோட அம்மா வழியா தான் இந்த கேப்சூல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. அதோட இப்போ இந்த கேப்சூல நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்திருந்தோம்ல, 2 கிரிம் கிரீப்பர்ஸ் ஓபன் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினுக்கு வேற என்னமோ ஆயிடுச்சு, அவங்க இறந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல ஹீரோயினோட சோலை யார் கல் பண்ணிருப்பா, ஏன்னா கேப்சூல் யார்கிட்ட இருக்கோ அவங்க தானே அந்த கரெக்டாக அவங்க சாகிற நேரம் போயிட்டு அந்த கேப்சூல் ஓப்பன் பண்ணி அவங்களோட சோலை கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ கேப்சூல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சோல் என்ன ஆகும் அப்படின்ட்டு ஜூனியர் கேட்டால் ஜேம்ஸ் சொல்றாரு, அந்த கிரிம் ரீப்பர் கலெக்ட் பண்ண வேண்டிய ஹியூமனோட சோலோட பக்கத்தில் இல்லைன்னா அந்த சோலெல்லாம் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்பவே முடியாதான். அவங்களோட அந்த கிரிம் ரீப்பர்ஸ் தான் போயிட்டு அந்த சோல் கிட்ட நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படிங்கிற நிதர்சனத்தை புரிய வச்சு அவங்கள இந்த உலகத்துல இருந்து அந்த அவங்களோட உலகத்துக்கு கூட்டிட்டு போவாங்களாம். இப்போ ஹீரோனோட டெட் பாடி எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியாத பட்சத்துல எப்படி ஹீரோ போயிட்டு ஹீரோனோட சோலை கலெக்ட் பண்ணுவாரு. இப்போதைக்கு ஹீரோயினோட பிளட் எங்க கிடைச்சதோ அந்த இடத்துக்கு வராரு. அடுத்ததா இவருக்கு எங்க போயிட்டு ஹீரோனோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஹீரோனோட டெட் பாடி கிடைக்கணும்னா இவர் எப்படியாவது கில்லரை கண்டுபிடிக்கணும். ஏன்னா கில்லருக்கு தான் தெரியும் ஹீரோனோட டெட் பாடி அவர் எங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எப்படியாவது கில்லரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் தீவிரமாக அப்படியே கில்லர் தான் காமிக்கிறாங்க. அங்க டிவில இவரை பத்தின நியூஸ் தான் ஓடுது. அப்படியே இவருக்குமே
இவங்களும் ஹீரோயினை மீட் பண்ணப்போ என்ன நடந்தது அப்படிங்கறத யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோயின் ஒரு கையில ஒரு கத்தியை வச்சுட்டு இவரை மிரட்டி இருக்காங்க, நீ தானே எங்களோட அப்பாவை கொன்ன, நீ தானே என்னோட அப்பாவை கொன்ன அப்படின்ட்டு. இவருக்கு புரிஞ்சிருக்கு ஹீரோயின் யாரோட பொண்ணு அப்படின்னு. அவரோட பொண்ணு நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பா இறந்தப்போ என்ன நடந்தது அப்படிங்கறத காமிக்கிறாங்க. இவரோட முகத்துல பழைய ஹீரோ ஒரு கல்லால அடிச்சுட்டு குட்டி ஹீரோவும் அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் குட்டி ஹீரோ அந்த பையனை எங்கே போக சொல்லிட்டு இவர் மட்டும் தனியா எங்கேயோ மறைஞ்சிட்டு இருந்திருக்காரு. தொப்பி கில்லரும் எப்படியோ குட்டி ஹீரோ இருக்கிற இடத்த தெரிஞ்சு அங்க வந்திருக்காரு. இந்த குட்டி ஹீரோவை கொல்லான்னு போகும்போது கரெக்டா ஹீரோனோட அப்பா வந்து இவனை குட்டி ஹீரோவை கொல்ல விடாம தடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தொப்பி கில்லருக்கும் ஹீரோனோட அப்பாவுக்கும் சண்டை வந்திருக்கு. அப்போ ஹீரோனோட அப்பா இவன்கிட்ட இங்க பாரு, அவன் தானே உன்னை எல்லாரையும் கொலை பண்ண அனுப்பிச்சான், அந்த குட்டி பையன் என்ன செஞ்சான், அவனை எதுக்கு அவன் கொலை பண்ண அனுப்பிச்சான் சொல்லு, அவன் எங்க இருக்கான், என்ன அவன் கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு யாரை பத்தி கேட்கிறாரு. பட் இந்த தொப்பி கில்லர்ல அதுக்கு எதுவுமே சொல்லல. இவர் அசந்த நேரமா பார்த்து ஒரு கையில இருக்க சுத்தியில இவரோட தலையிலேயே பயங்கரமா அடிச்சு ஹீரோனோட அப்பாவை அன்கான்சியஸ் ஆக்கி அவர் அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு பில்டிங்ல இருந்து கீழே போட்டிருக்கான். இதைத்தான் ஹீரோயின் அவங்களோட விஷுவல்லையும் பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இவர் இறந்து போன விஷயம் தெரிஞ்சு போலீஸ்ல அங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கூட பார்ட்னர்ட்ட எங்க அப்பாவை கொலை பண்ண யாருன்னு தெரியும், கையில ஸ்பைடர் டேட்டு குத்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அது கூட இவர் ஒரு கூட்டமா நின்று கேட்டிருப்பாரு. ஸோ இந்த பொண்ணுக்கு தன்னை அடையாளம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் அதுவும் அந்த கையில இருக்கிற ஸ்பைடர் டேட்டு வச்சு அந்த பொண்ணு அடையாளம் சொல்றான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டுவை அயன் பாக்ஸை வச்சு இவரே அழிச்சிருக்காரு. இப்போ சொல்றாரு அப்பவும் என்ன அந்த பொண்ணு கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு வந்துட்டாலே எப்படி வந்திருப்பா அப்படின்னு. அப்படியே இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தொப்பி கில்லர் எதனால எல்லா கொலைகளையும் பண்ணிருக்கான் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. என்னன்னா தொப்பி கில்லர் தன்னோட ஒய்ஃப் மூலமா வரப்போற இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக அவங்கள கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட்டு அந்த ஒய்ஃபோட தங்கச்சியும் அவளோட ஹஸ்பண்டும் தொப்பி கில்லரை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கோவத்துல தான் அங்கே தப்பிச்சவன் இந்த டாக்டரையும் கொண்டுட்டு வெளியே வந்து தங்கச்சியும் கொண்டிருக்கான், அந்த தங்கச்சியோட ஹஸ்பண்டையும் கொண்டிருக்கான். சொல்லும் போது அந்த ஆப்போசிட் சரி அப்படி இத்தனை வருஷமா மணல ஹாஸ்பிட்டல்ல இருந்தவன் எப்படி தப்பிச்சான், கண்டிப்பா அவனுக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிருக்கணும்ல, அது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களான்னா யாரையும் இவங்க கண்டுபிடிக்கலையே அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த வச்சு நீங்க எப்படி இந்த கேஸை கிராக் பண்ணுவீங்க, இந்த கேஸ் ஆல்ரெடி எங்க கையில வந்துருச்சுல, ஸோ நீங்க ஜஸ்ட் ஃபோன் காலில் மேனேஜ் பண்ற வேலையை மட்டும் பாருங்க, இந்த கேஸை கண்டுபிடிக்கிற வேலையில நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. இதுல நம்ம ஆட்களுக்கு கோவந்துருது. பார்ட்னர்ல டே ஒவ்வொரு கொலை நடந்தப்பவும் அது தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அங்க போனது நாங்க தான். சொல்ல போனா இந்த கேஸை இவ்வளவு வரைக்கும் இவ்வளவு தூரம் விசாரிச்சதே நாங்க தான். நியாயப்படி அந்த கேஸ் எங்களுக்கு தான் வரணும். எங்க கிட்ட நீ புடுங்கிட்டு நீ எங்களையே ஃபோன் கால்ஸ் மேனேஜ் பண்ண சொல்றியா, உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டீமுக்கு இடையில சண்டை வர ஆரம்பிச்சிட்டு ஸ்டேஷன் சீஃப் வந்து போலீஸ் டிடெக்டிவா வேற இருமாயா நீங்க இப்படி அடிச்சுக்கிறீங்க, ஆப்போசிட் டீம் கிட்டே கேஸை கொடுத்துட்டு நீங்க சும்மா சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்படி சண்டையில முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஹீரோ வராரு. கில்லர் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்ட்டு டீம்மேட் சொல்றாரு அவரை பத்தி எதுவும் தெரியல, ஆனா ஹீரோயினோட போன் கால் ஹிஸ்டரி எடுத்திருக்காங்க. அதுல ஹீரோயின் லாஸ்டா போலீஸ் ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணிருக்காங்க, இங்க ஒரு கொலை நடக்க போறதாகவும் அந்த நடக்க போற இடத்தோட அட்ரஸ் இதுன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை சொல்ல வரும்போது போன் கட்டா இருக்கு. ஸோ அதனால இவங்க நினைச்சிருக்காங்க யாரோ பிராங்க் கால் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அதை பத்தி பெருசா விசாரிக்காம விட்டுருக்காங்க. அதுக்கான ஆடியோ ரெக்கார்டு இவங்க கிட்ட இருக்கு. இதை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் இல்ல அந்த பொண்ணை தேடுறது நமக்கு தான் டைம் வேஸ்ட், அவ என்ன பெரிய இவளா, கொலைக்காரனை பார்த்தா போலீஸுக்கு ஒழுங்கா இன்ஃபார்ம் பண்ணாம இவ எப்படி அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த மாதிரி பொண்ணுக்கெல்லாம் இப்படிதான் நடக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. இதுல ஹீரோ கோவமாயிட்டு அந்த ஆப்போசிட் அட்டியடியே நான் வெளுத்து வாங்கிடுறாரு. இதையும் பார்த்தா அந்த ஸ்டேஷன் சீஃப்ல இவனுக்கு வேற வேலை இல்லை, எப்ப பாரு எல்லாரும் அடிச்சுட்டே இருக்கான், சோ இவன் இனிமே ஸ்டேஷனுக்கு தேவையில்லை, கொஞ்ச நாளா சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ண சொல்லிடுறாரு. இப்படி இங்க கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது அங்க ஹீரோனோட விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோனோட அம்மா வராங்க, என்னோட பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்கள இவங்க எல்லாம் சமாதானப்படுத்திட்டு இருக்கிற கேப்ல ஹீரோ அங்க இருக்கிற ஹீரோனோட கேஸுக்கான எவிடன்ஸ் ஹீரோனோட போன் கேஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. இங்க பார்ட்னருமே ஹீரோனோட அம்மா பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்க வெளியே வந்த ஹீரோ அவர் எடுத்துட்டு வந்த டாக்குமெண்ட்ல இந்த போலீஸ் ரிப்போர்ட் சென்டருக்கு கால் பண்ண கால் ஹிஸ்டரியோட பேப்பர் இருக்கு. இவர் எதுக்காக அதை எடுத்து வந்திருக்காருன்னா யாரா ஒருத்தங்க எனக்கு கில்லரை பத்தி தெரியும் அப்படின்ட்டு போன் பண்ணி சொல்லி இருந்திருக்காங்க. சோ இப்போ அவர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் விசாரிச்சா தெரியும்னு சொல்லிட்டு அதுல இருக்க நம்பருக்கு ஒருத்தருக்கா கால் பண்ணி யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை பாக்குறதுக்காக வந்தா. இவன் ஏதோ ஒரு லோக்கல் ரவுடி போல இருக்கு. இவனுக்கு எப்படி கில்லரை தெரிஞ்சிருக்குன்னா இவனுமே சைனால உள்ளவன் தான் போல. இவனோட சொந்த ஊரு தான் அந்த கில்லரோட ஊருமா. எப்படி அந்த கில்லர் கையில ஸ்பைடர் டேட் குத்திருந்தாரோ அதே மாதிரி இவனுமே அவனோட ஷோல்டர்ல ஸ்பைடர் டேட் குத்திருக்கான். அந்த கில்லர் சைனால ஒரு பெரிய ரவுடி ஒரு கேங்ஸ்டர் கும்பல்ல ஒரு ஹிட்மேன் இருந்ததாகவும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனை காணோம் எங்க போயிட்டானே தெரியல, ஊர்க்காரங்கள அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததாகவும் அவன் எந்த கேங்ல இருந்தான் அப்படிங்கிற கேங்கோட பேரையும் சொல்றான். இதை கேட்டுட்டு ஹீரோ அடுத்ததா ஹீரோனோட வீட்டுக்கு வராரு. அவங்க கிட்ட இருக்கிற ஹீரோனோட அப்பாவோட கேஸ் ஃபைல பாக்குறதுக்காக அந்த தொப்பி கில்லரோட ஒய்ஃபோட இருக்கிற போட்டோ இருக்கு, கையில அந்த ஸ்பைடர் டேட்டோட அதை எடுத்துட்டு வந்தவர் ஹீரோயின் ஃப்ரிட்ஜ்ல ஒட்டி வச்சிருப்பாங்க, நான் சாக மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதையும் பாக்குறாங்க. பார்த்தவர் சாக மாட்டேன் கிளவியாறது வரைக்கும் உயிரோட இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி நீ போயிட்டல, ஆனா ஒன்ன மிஸ் பண்ணிட்டேன், உன்னோட சோலை கண்டிப்பா நான் கலெக்ட் பண்றதுக்கு வருவேன், நீ எங்க இருக்கியோ அங்கே
இரு அப்படின்னு. இவர் தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, இவரால இனிமே கேஸ்ல நேரடியா இன்வால்வ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு பார்ட்னர் பார்க்க போயிட்டு பார்ட்னர் கிட்ட இவர் அந்த தொப்பி கிளரை பத்தி விசாரிச்ச விஷயங்கள்லாம் சொல்லி அந்த கேங் மெம்பரோட இவனோட அந்த தொப்பி கிளரோட மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் பேர் கூட சைனால இருந்து வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ அவங்கள பிடிச்சி கேட்டோம்னா இந்த தொப்பி கிளரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுல இருந்து எடுத்த ஃபைலையும் இவர்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. அவர் சொன்னது மாதிரி இவங்க அந்த கேங் மெம்பர்ஸை தேடி பிடிச்சி அவங்க கிட்ட விசாரிச்சா அவனுங்க இங்க பாருங்க, நாங்க முன்னாடி சைனால சேர்ந்து ஒர்க் பண்ணது நிஜம்தான், ஆனா அவனை பார்த்து நாங்க 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, எங்களுக்கு அவன் எங்க இருக்கானே தெரியாது. இதே நாங்க எத்தனை பேர்கிட்ட சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும், அப்போ கூட ஒரு ஹேண்ட்ஸமான டிடெக்டிவ் வந்து எங்க கிட்ட விசாரிச்சாரு அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்காங்க. ஹேண்ட்ஸமான டிடெக்டிவ்னா பழைய ஹீரோ, அவன் நான் வந்து உங்க கிட்ட விசாரிச்சானா 1 வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்ட்டு இவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா ஹீரோ அப்பதான் வேலைக்கு சேர்ந்த புதுசு, அவர் வேலைக்கு சேர்ந்ததுமே இந்த கேஸை பத்தி இவங்க யாருக்கு தெரியாம தனியா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்னா இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் போலீஸ் போர்ஸ்லயே சேர்ந்திருப்பான் போல இருக்கே. அப்படி 1 வருஷமா தேடி அலைஞ்சவர் ஒரு கட்டத்துல அந்த தொப்பி கில்லர் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அவரை பாக்குறதுக்காக அங்க போயிருக்காரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நம்ம ஆட்கள் கிடைச்சு இவங்க பாத்திருப்பாங்க. இவன் எதுக்காக அங்க போனான்னு தெரியாம இது வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே தொப்பி கில்லரை பார்க்க போகும்போது அவர்கிட்ட அந்த குட்டி ஹீரோ போட்டோவை காட்டி ஏதோ விசாரிச்சிருக்கணும். அப்படிதான் அந்த தொப்பி கில்லர் கிட்ட குட்டி ஹீரோட போட்டோ போயிருந்திருக்கானு அதை அவன் டாய்லெட்ல ஃபிளஷ் பண்ண பார்க்க அது இவங்க கையிலே கிடைச்சிருக்கும். பழைய ஹீரோ தொப்பி கில்லர்கிட்ட போயிட்டு குட்டி ஹீரோ பத்தி கேட்டிருக்கானா, ஒருவேளை அவன் தான் கொலை பண்ணிருப்பானோ, அதுக்காக தான் இவன் அவனை பார்க்க போனானோ அப்படின்ட்டு இவங்களுக்கு தோணுது. பார்ட்னர் டீம் கிட்ட சொல்றாரு, கிளாரா குட்டி ஹீரோ 2 பேருமே ஒரே நாள்ல இறந்து போயிருக்காங்க. 2 பேரோட டெட் பாடியும் கிடைச்சதுமே ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான். மேபி இந்த தொப்பி கில்லர் தான் கிளாராவை கொலை பண்ணியிருந்திருக்கணும். அப்படி கொலை பண்ணதா குட்டி ஹீரோ பார்த்திருக்கணும். பார்த்த குட்டி ஹீரோவையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தொப்பி கில்லர் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கார் ஏத்தி கொண்டு இருக்கணும். இந்த தொப்பி கில்லர் ஒரு ஹிட்மேன், சோ யாராவது இவங்க கிட்ட சொல்லி தானே கொலை பண்ண சொல்லிருக்கணும். அப்படின்னா இவங்க கிட்ட கொலை பண்ண சொன்ன அந்த ஆள் யாரு அப்படின்ட்டு பார்ட்னர் ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கும்போது அங்க இவங்களுக்கு இன்னொரு விஷயம் இடிக்குது. என்னன்னா அந்த டைம்ல தான் தொப்பி கில்லரோட ஒய்ஃப் இறந்து அவனுக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லும்போது பார்ட்னருக்குல டப்புன்னு என்னவோ தோணுது, இவங்க கிட்ட இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ரெக்கார்ட்ல என்னமோ பாக்குறாரு. பார்த்தவரை பிடிச்சிட்டேன் ஏதோ வரேன்னு சொல்லிட்டு நேரா அந்த ஓவோட அண்ணனை பாக்குறதுக்காக வராரு. இவரு இங்க எதுக்காக வந்திருக்காருன்னா அந்த இன்சூரன்ஸ் ரெக்கார்ட்ல இவர் என்ன தெரியுமா பார்த்திருக்காரு, தொப்பி கில்லர் தன்னோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்காரு. பட் அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது, அந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு அந்த அமௌண்ட்டை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த 2 டாக்குமெண்ட்லேயே சைன் போட்டது யாரு, அப்போ அந்த கம்பெனிக்கு பிரசிடண்டா இருந்த ஓவோட அண்ணன். இதை பத்தி ஏதாவது தெரியுமா அவன் கிட்ட கேட்டா அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, இது எப்படி சார் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லும்போது இவர் தொப்பிக்கையோட போட்டோவை காமிச்சு கேட்கிறாரு. அப்படி இவன் எனக்கு தெரியலன்னு சொல்லவே ஃபர்ஸ்ட் அந்த அமௌண்ட்டை நீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் 10 நாள் கேப்ல அந்த 1 மில்லியன் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை மறுபடியும் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. பட் அந்த கேப்ல தொப்பி கில்லருக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய நிலைமை வந்ததுனால இவருக்கு அடுத்த பெனிஃபிஷியரி லிஸ்ட்ல இருக்கிற தொப்பி கில்லர் ஒய்ஃபோட தங்கச்சிக்கு அந்த $1 மில்லியன் போயிருக்கு. அதோட இந்த 10 நாள் கேப்ல 2 கொலையும் நடந்திருக்கு. ஒன்னு அந்த கிளாரா, அப்புறம் குட்டி ஹீரோ. பார்ட்னர் இப்ப என்ன நம்புறாருன்னா கிளாராவோட அந்த மைனர் பொண்ணுங்களை வச்சு தப்பா யூஸ் பண்ணதுல ஓட அண்ணனும் ஒருத்தன். ஸோ எங்க அந்த விஷயம் வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இவன் தான் கிளாராவை தொப்பி கில்லர் பண்ண அந்த இன்சூரன்ஸ் ஃப்ராடை கண்டுபிடிச்சு அவனை மிரட்டி இருக்கணும். தொப்பி கில்லர் ஒரு ஹிட்மேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை வச்சே கிளாராவ கிட்ட இருக்க அந்த டேப்பை வாங்கிட்டு கிளாராவை கொலை பண்ணவும் சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர் இங்க பாருங்க, இதுக்காக உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா, இல்ல அதோட இப்ப நீங்க எங்கிட்ட வந்து விசாரிக்கிறதுக்கும் என்ன அரெஸ்ட் பண்றதுக்கும் உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா, வாரண்டோட வாங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன், இப்ப இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு சொல்லிட்டு பார்ட்னரை விரட்டுறான். பார்ட்னர் போறேன் வாரண்ட் தானே, போயிட்டு வாரண்டோட வந்து நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவருக்கு ஓவோட அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்க ஞாபகம் வரும். பேசாம அவர்கிட்ட போய் கேட்கலாமான்னு சொல்லிட்டு அவரை பாக்குறதுக்காக வராரு. பட் இவருக்கு தெரியாத விஷயம் அந்த மைனர் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது ஓவோட அண்ணன் இல்ல இவர் தான் அப்படின்ட்டு. இவர்கிட்ட கேட்டா இவருமே பதில் சொல்வாரா என்ன, பார்ட்னர் நினைச்சிடறாரு இவரு தன்னோட மூத்த பையனை காப்பாற்றுறதுக்காக தான் எதுவும் பேச மாட்டேன்றாரு அப்படின்ட்டு. பாருங்க, நீங்க சொல்ல என்ன, நான் எப்படி இதை கண்டுபிடிச்சு உங்களோட பையனை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல அங்க இவரோட செக்யூரிட்டிஸ் வந்து பார்ட்னர் அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது பார்ட்னரோட போன் அங்கேயே மிஸ் ஆயிடுது. அதை பார்ட்னர் கவனிக்கல. இப்படி அவர் போனதுக்கு அப்புறம் அந்த போனை எடுத்து ஓவோட அப்பா யாருக்கும் கால் பண்றாரு. நீ பண்ணது எதுவும் பத்தாதா, இனிமேல் எத்தனை கொலை தான் பண்ணுவ, தயவு செஞ்சு நீ இதெல்லாம் நிறுத்து, அப்படின்னு இன்னும் நிறுத்தலன்னா நான் இந்த விஷயத்தெல்லாம் போலீஸுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு. பட் இவரு ஓவோட அண்ணன் கிட்ட தான் பேசுறாரு அல்லது வேற யார்கிட்ட பேசுறாரு அப்படிங்கறது தெரியல. அதனால இந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்கணும், அவங்க குரலை கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோனோட போன் இவர்கிட்ட தானே இருக்கு, அதுல ஹீரோயின் அவங்களோட போட்டோஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா, அதுல பாக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல ஹீரோனோட போட்டோஸ் ஒண்ணுமே இல்லை. பட் ஹீரோட போட்டோ
போட்டோஸ் நிறைய இருக்கு. இவருக்குமே ஹீரோனோட ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இப்படி ஹீரோனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு ஹீரோயின் லாஸ்டா போலீஸ்க்கு கால் பண்ணி தொப்பி கில்லர் இங்க கொலை பண்ண போறான், அட்ரஸ் சொல்லிட்டு சொன்ன அந்த ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு டீம்மேட் சொல்லிருப்பார்ல, அது ஞாபகம் வருது. சோ அந்த ரெக்கார்டு கிடைச்சா அதுல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி அந்த ரெக்கார்டை கேட்க, அந்த ரெக்கார்ட்ல என்ன இருக்குன்னா தொப்பி கில்லர் இங்க ஒருத்தரை கொலை பண்ண போறாரு, அந்த அட்ரஸ் இதுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல வராங்க. பட் சொல்றதுக்கு முன்னாடி அங்க அந்த ஏரியால பழைய பொருட்கள் கலெக்ட் பண்றதுக்கான ஒரு ட்ரக் கிராஸ் ஆகி போகுது. ஸ்பீக்கர்ல பேசிட்டே அந்த சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அட்ரஸ் சொல்லல, கால் கட் ஆகுது. இப்போ ஒரு ஏரியால பழைய பொருட்கள் கலெக்ட் பண்ண போறவன் எப்படியும் டெய்லி சேம் டைமுக்கு தானே வருவான். ஹீரோயின் இந்த போன் கால் பண்ண டைம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது அப்படின்னா இன்னைக்கும் அதே மாதிரி ட்ரக் அங்க வரும்ல. ஸோ அவன்கிட்ட ஏதாவது விசாரிச்சா தெரியுமோன்னு சொல்லிட்டு இவர் டெலிபோர்ட் பண்ணி அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வராரு. இவர் நினைச்சது மாதிரி அந்த பழைய பொருட்கள் கலெக்ட் பண்ற ட்ரக்கும் அங்க வருது. அதுல வர்றது யாரு? பழைய ஹீரோ ஒரு அம்னீஷியா பாட்டியா மால்ல போயிட்டு நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு உயிரை விட்டுருப்பார்ல, ஒருத்தனுக்கு பதில போயிருப்பார்ல, அவன் ஹீரோ பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு குசலம் விசாரிக்க ஹீரோக்கு அவனை யாருன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் விடு, ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி இங்க ஒரு கொலை நடந்ததுல, அன்னைக்கு நீயும் ஒன்னு ட்ரக்கோட இங்க வந்திருப்பல, இங்க இந்த ஏரியால ஏதாவது வித்தியாசமா பாத்தியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் பார்த்திருக்கான். இவன் வரும்போது இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் நின்றுட்டு இருந்திருக்கு. ஸோ இவனோட வேனை தெரியாம அந்த ட்ரக்ல இடிச்சிருக்கான். அந்த ட்ரக் டேமேஜ் ஆயிருக்கு. ஓனர் கிட்ட பேசலாம் மன்னிப்பு கேட்கலன்னு சொல்லிட்டு ஓனரை தேடினா ஓனர் ட்ரக் பக்கத்துல இல்ல. வண்டி நம்பரை பார்த்தாலும் நம்பர் ஒழுங்கா இல்ல, அழிஞ்சு போயிருக்கு. போன் நம்பர் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ட்ரக்ல ஒரு போன் நம்பர் இருந்திருக்கு. ஸோ அந்த போனுக்கு கால் பண்ணிருக்காங்க, யாருமே கால் அட்டன் பண்ணல. சரி ஓனர் எப்படி வந்து ட்ரக்கை பார்த்துட்டு யார் இடிச்சான்னு சொல்லிட்டு தேடுவான்ல, இவனோட கார்டை வச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு இவன் அவனோட கார்டு அங்க வச்சுட்டு வந்திருக்கான். அந்த ட்ரக் ஓனர் கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கான். பட் ட்ரக் ஓனர் கால் பண்ணவே இல்லை அப்படின்னு இவன் சொல்லவே ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, அது கண்டிப்பா தொப்பி கில்லரோட ட்ரக்கா தான் இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. அந்த போன் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அந்த போன் நம்பர் இருக்க லொகேஷன்ஸ்ல ட்ரேஸ் பண்ணி தொப்பி கில்லரோட ஹைட் அவுட்டை கண்டுபிடிச்சு அங்கே வந்துடுறாரு. பார்த்தாலே தெரியுது இது அவனோட ஹைட் அவுட்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய ரத்தக்கரை இருக்கு, இடமே கிளம்சியா இருக்கு. ஹீரோயின் இருக்கிற மாதிரி அவங்க சம்பந்தமாவ எதுவுமே அங்க இல்ல. அப்படியே ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு கிட்ட கொஞ்ச நேரத்துல உன்னோட உயிர் போயிட போகுது, நீ சேஃப் ஆயிருன்னு சொல்லிட்டு சொல்ல கேட்காம அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போயிடுறாளா. இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணி அந்த அட்ரஸ் சொல்லலான்னு வரும்போது பழைய பொருள் வண்டி கிராஸ் ஆகி போறதை பாத்துருக்காங்க. ஹீரோயின் அவங்களோட விஷுவல்லையுமே இந்த வண்டி கிராஸ் ஆகி போகும்போது அந்த பொண்ணை தொப்பிக்கில கொள்ற மாதிரி பாத்துருப்பாங்க. வண்டி இப்ப கிராஸ் ஆகி போகுதுன்னு அப்ப இப்பதான் அவனை கொலை பண்ண போறான் அந்த பொண்ணை, எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்துன்னு சொல்லிட்டு செவ்வறு குதிச்சு உள்ள போக இவங்க போனது லேட் ஆயிடுச்சு. தொப்பிக்கிலர் ஆல்ரெடி அந்த பொண்ணை கொண்டு போட்டுட்டு வெளியே போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு கிச்சன்ல இருந்தே ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவன் ட்ரக்ல ஏறி போயிட்டானா பக்கத்துல இருந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டு அவன் பின்னாடியே போயிருக்காங்க. இதைத்தான் ஹீரோவும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்துருப்பாரு. இப்படி ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு போறத தொப்பிக்கிலருமே பாத்துருக்கான். ஹீரோயின் கிட்ட எதுக்காக என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்கும்போது ஹீரோயின் அவங்க எடுத்துட்டு வந்த கத்தியை வச்சு மிரட்டி நீ தானே எங்க அப்பாவை கொன்ன, எதுக்காக கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவனுக்கு புரியல ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அவங்க அப்பா யாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த டிடெக்டிவோட பொண்ணா நீ, ஆமா என்ன எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிச்சு அவங்க கையில இருக்கிற கத்தியை பிடிங்கி ஹீரோட வயிற்றுல குத்திருக்கான். இப்படி இவன் குத்துனதுனால வந்த ஹீரோனோட ரத்தம் தான் கிரைம் சீன்ல நம்ம ஆட்கள் கிடைச்சது ஹீரோனோட ரத்தம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல இவன் ஹீரோனை குத்திருக்கானா, ஆனா இங்க ஹீரோனோட டெட் பாடி உங்களுக்கு கிடைக்கல. இதுக்கப்புறம் ஹீரோனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத நமக்கு இப்ப காமிக்கல. அப்படியே மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்தோம்னா ஹீரோ ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க செவத்துல தொப்பி கில்லர்ல ஒரு 4 பேரோட போட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்னா தொப்பி கில்லரால கொலை பண்ணப்பட்டவங்க. அந்த மெண்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டர், அவனோட ஒய்ஃபோட தங்கச்சி புருஷன், அப்புறம் அந்த நடிகை. அதுக்கப்புறம் கூட ஏதோ 2 போட்டோ ஒட்டி வச்சுட்டு அதுல இருந்து கிழிச்சது மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் இவன் யாரையோ கொலை பண்ண போறான். ஸோ அப்படி அவன் யாரை கொலை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிஞ்சிச்சுன்னா கில்லர் போறதுக்கு முன்னாடி இவர் அங்க போய் வெயிட் பண்ணா கில்லர் எப்படி அங்க வருவான், இவரை கில்லரை பிடிச்சிடலாம்ல. பட் அவன் யார் எடுத்து கொலை பண்ண போறான்னு தெரியலையே. ஸோ ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்க பார்க்கும்போது ஆக்டர் இருக்கான்ல அவனுக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வரும்ல ரத்தக்கரையோட, அதே பேட்டர்ன்ல ஒரு லெட்டர் கிடைக்குது. புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா அந்த ஆக்டருக்கு இந்த மாதிரி மிரட்டல் லெட்டர் அனுப்புறது இந்த தொப்பி கில்லர் தான். அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அங்க அந்த ஆக்டரோட போட்டோவும் கிடைக்குது. உறுதியை பண்ணிடுறாரு அடுத்து இந்த தொப்பி கில்லரோட டார்கெட் ஆக்டர் தான் அப்படின்னு. இவரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க கரெக்டா தொப்பி கில்லர் வந்துடுறான். சோ இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை நடக்குது. ஹீரோ ஒரு கட்டத்துல அவனை பிடிச்சி ஹீரோயின் எங்க அவளை எங்க வச்சிருக்கேன்னு கேட்க தொப்பி கில்லர்ல நீ ஹீரோயினை தேடுறியா இல்ல ஹீரோயினை டெட் பாடி தேடுறியான்னு வேற கேட்டுறாரு. ஹீரோவா பதறி போயிடுறாரு. மரியாதை அவளை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லி, இல்ல அவனை கொன்னே போடுவேன்னு சொல்லி. இல்ல இப்ப நீ என்ன கொண்டுட்டா அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும், வா என் கூட வா நான் அவளை உங்ககிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனோட ட்ரக்ல ஹீரோவை கூட்டிட்டு போறான். போகும்போது சொல்றான் உனக்கு வேண்டப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா நான் அவளை கண்டிப்பா கொண்டு இருக்கவே மாட்டேன்னு தெரியுமா, என்ன நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேனே அப்படின்ட்டு. ஹீரோ என்ன சொல்றான்னு புரியாம பார்க்க என்னன்னா பழைய ஹீரோ குட்டி ஹீரோவை கொலை பண்ணது தொப்பி கில்லர் தான் சொல்லிட்டு அவரை 1 வருஷமா தேடி அலைஞ்சிருக்காரு. அப்படி அவர் தேடினதுல இவன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அவரை பாக்குறதுக்காக அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அது யாரோட கேர்ள் ஃப்ரெண்ட், பழைய ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை தேடிட்டு இருக்கான்ல அவனோட. அவ யாருன்னா இந்த ஓவோட இன்சூரன்ஸ் கம்பெனி முன்னாடி இன்னொரு பேர்ல இருந்திருக்கும்ல, அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில அங்க ஒர்க் பண்ண ஒருத்தர். அவரையுமே கொலை பண்ணிருக்காங்க. அதுவும் எப்போ தொப்பி கில்லர் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம். அது வரைக்கும் பழைய ஹீரோன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. குட்டி ஹீரோவை கொலை பண்ணது தொப்பி கில்லர்
கில்லர் தான் அப்படின்ட்டு. இவன் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்க சமயம் அது ஃப்ரெண்டோட அப்பாவை கொலை பண்ணிருக்காங்கன்னா அப்ப இவங்களுக்கு மேல யாரோ ஒருத்தன் இருக்காரு தானே, அவ யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குட்டி ஹீரோட போட்டோவை காமிச்சு இவனை உனக்கு ஞாபகம் இருக்கா, இவன் நீ தானே கொன்ன, சொல்லு எதுக்காக கொன்ன, அன்னைக்கு என்ன நடந்தது, உனக்கு இவங்களை கொல்ல சொன்னது யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பட் தொப்பி கில்லர் அங்க சுய நினைவிலே இல்ல, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இது எதனாலனா தொப்பி கில்லர் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவங்க அவர் சுயநினைவுக்கு வரக்கூடாது, தான் யாருன்னே தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு விதமான ட்ரக்ஸை கொடுத்து அவர் இந்த நிலைமையில ஆக்கி வச்சிருக்காங்க. இவர் என்ன கேட்டாலும் பதில் சொல்லாம பேன் உட்கார்ந்துட்டு இருக்காரா. அது இல்லாம இவங்க அபிஷியலா ஒண்ணு இவரை விசாரிக்க வரலையே. அந்த ஃப்ரெண்ட் தான் சொல்றாரு, இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்து யார வர மாதிரி இருக்குவா, நாம இங்க இருந்து போயிடலாம், இன்னொரு நாள் வந்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ என்ன பண்ணிருக்காரு, அந்த போட்டோவை அங்க வச்சுட்டு இந்த போட்டோவை நல்லா பார்த்து அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி என்கிட்ட சொல்லணும், நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்க வரும்போது என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருக்காரு. இப்படி ஹீரோ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் பித்து பிடிச்ச மாதிரி இருந்த தொப்பி கில்லருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு வர ஆரம்பிச்சிருக்கு, தான் எங்க இருக்கும் அப்படிங்கறத புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற மாத்திரைகள் எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி முழுங்குற மாதிரி முழுங்கிட்டு அதை துப்பிருக்காரு. ஸோ இவர் அந்த ட்ரக்ஸை எடுக்காமல இருக்காரா. ஸோ இவருக்கு பழைய ஞாபகங்கள் திருப்பி வந்து இவர் நார்மலா இருக்காரு. அதுக்கப்புறம் பழகிற கேட்டுக்கிட்ட மாதிரி அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றதுக்காக பழகிற வருவோம் அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் பழகிற வரவே இல்லை, அவர் அதுக்குள்ள அங்க இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்டரையும் கொலை பண்ணிட்டு ஹீரோ கொடுத்த அந்த போட்டோவை எரிச்சு ஃபிளஷ் பண்ண பாத்துருக்காரு. அதுக்குள்ள இவர் கொலை பண்ண விஷயம் தெரிஞ்சு அங்க இருக்கவங்க இவரை துரத்திட்டு வராங்களா, அந்த பாதி எரிஞ்ச நிலைமையில அந்த போட்டோவை டாய்லெட்ல போட்டு அதை ஃபிளஷ் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு. பட் அது ஃபிளஷ் ஆகாம இந்த போட்டோ தான் கிரைம் சீனுக்கு வந்து நம்ம டிடெக்டிவ் டீமுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு வகையில 20 வருஷமா சுயநினைவு இல்லாம இந்த தொப்பி கில்லர் இப்படி வெளியே வர்றதுக்கு காரணம் யாரு, பழைய ஹீரோ தானே. அதோட இவன் இன்னொரு விஷயமும் சொல்றான், இவன் அந்த இன்சூரன்ஸ் ஃப்ராட் பண்ண விஷயம் தெரிஞ்சு இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது அப்படின்னா கிளாரா கிட்ட இருக்க டேப்பை வாங்கிட்டு கிளாராவை கொலை பண்ணணும். அப்படி கொலை பண்ணிட்டு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் 1 மில்லியனே உனக்கு தரேன்னு சொல்லிட்டு கிளாராவை கொலை பண்ண அனுப்பியிருக்காங்க. இவருமே கிளாராவை கொலை பண்றதுக்காக தேடி வரும்போது தான் குட்டி ஹீரோவும் சின்ன பையனான பழைய ஹீரோவும் கிளாராவை தலையில அடிச்சுட்டு அங்க இருந்து போயிருந்திருப்பாங்க. அவங்க அடிச்சதுல அந்த கிளாரா இறந்து போகல, உயிரோட தான் இருந்திருக்காங்க. அங்க வந்து தொப்பி கில்லர் இவங்க கிட்ட அந்த டேப் எங்கன்னு சொல்லிட்டு கேட்க இவங்க கிட்ட தான் டேப் இல்லை, இவங்களுமே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அடிச்சு அதே டேப்பை பார்த்தானே கேட்டிருப்பாங்க. இவங்களும் அந்த டேப் எங்கிட்ட இல்ல, கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த சண்டையில கிளாராவை கொண்டு இருக்கான். அப்படி கிளாரா கீழே விழும்போது அங்க இருந்த அந்த கெமிக்கல் பாட்டிலை தள்ளி விட்டுருக்காங்க. அந்த கெமிக்கல் தான் இவங்களோட பல்லுல பட்டு இந்த எலும்பு கூடுல இருந்து அந்த ஃபாரன்சிக் டாக்டரை கண்டுபிடிச்சு பார்ட்னர் கிட்ட இந்த கெமிக்கலை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் அந்த கெமிக்கல் இந்த கிளாராவோட பல்லுலையும் பட்டிருக்கு. இப்படி இந்த கில்லர் கிளாராவை கொலை பண்றத குட்டி ஹீரோ பார்த்திருக்கான். குட்டி ஹீரோ பார்த்தத தொப்பி கில்லர் பார்த்துட்டு அவனை துரத்திட்டு போக அப்பதான் அங்க வந்த ஹீரோனோட அப்பா குட்டி ஹீரோவை காப்பாத்திருக்காரு. அவரும் இறந்து போயிருக்காரு. கிளாராவை கொலை பண்ணது நான் தான், ஆனா குட்டி ஹீரோவை நான் கொல்லவே இல்லை. அதோட அந்த ஹீரோயின் பொண்ணு அவ என்னோட லிஸ்ட்லயே இல்ல, அவ தான் வாண்டடா வந்தா நான் அவளை கொலை பண்ண வேண்டியதா போச்சு. இப்ப கூட பாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா, அவன் தான். எனக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டையும் கொடுக்காம என்ன இத்தனை வருஷமா மென்டல் ஹாஸ்பிட்டல் அடைச்சு வச்சுட்டான்ல, அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தேன். அதனால அவன் சார்ந்த ஒவ்வொருத்தரா எனக்கு துரோகம் பண்ண என்னோட ஒய்ஃபோட தங்கச்சி புருஷன், அந்த டாக்டர், அப்புறம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கேன். ஒரு வகையில உன்னோட அண்ணனும் ஹீரோனும் செத்ததுக்கு கூட அவன் தான் காரணம். வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அவனை பழி வாங்கலாம் அப்படின்ட்டு ஹீரோக்கா கோவம் தலைக்கு மேல ஏறுது. மரியாதை ஹீரோன் எங்க இருக்கான்னு உண்மையை சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொல்ல இவன் ஒரு மாதிரி சைக்கோத்தனமா கக்கப்பக்கன்னு சிரிக்கிறான். ஹீரோ கடுப்பின் உச்சிக்கே போயிடுறாரு. பிடிச்ச அடி நல்லா வெளுத்து விட்டுறாரு. இதுல ட்ரக்கை ஓட்டிட்டு இருந்த தொப்பிக்குள்ள ட்ரக்கை கொண்டு போயிட்டு ஒரு மரத்துல மோதிடுறான். அதுல ஹீரோ வாங்கிட்டாரு. தொப்பிக்குள்ளர்ல கையில இருக்கிற ஒரு ஹூக்கு மாதிரி ஒன்ன வச்சு ஹீரோவை குத்துன்னு குத்தி கொலை பண்ணி அவர் அதை இடத்துல தூக்கி வீசிட்டு இவன் தப்பிச்சு போயிடறான். ஆனா இவனுக்கு தெரியல அது ஹீரோ இல்ல கிரீம் ரீப்பர்னு சொல்லிட்டு அவருக்கு சாவே இல்லைன்னு சொல்லி. அப்படியே இங்க ஓவோட அண்ணனை காமிக்கிறாங்க. பார்ட்னர் வேற வாரண்டோட வரேன்னு சொல்லிட்டு போனாரா. இவருக்கு தெரிஞ்ச பெரிய ஆளுக்கோட கான்டாக்ட் பண்ணலாமா, வாரண்ட் இவருக்கு கொடுக்காத மாதிரி பண்ணிட்டு அடுத்ததா அந்த 1997ல இருந்த அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தானே, அதுவும் எங்க போலீஸ் கையில மாட்டி இவங்களுக்கு பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. பட் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, அதான் ஆல்ரெடி ஓ வாங்கிட்டு போயிட்டானே. இல்ல என்னது அவன் எடுத்துட்டு போயிட்டானா, இவன் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு ஓக்கு கால் பண்ணா ஓ கால் அட்டன் பண்ணல. அப்படி கோம வந்தவன் அவனோட டாயர்ல இருந்து அந்த பட்டர்ஃபிளை வாட்ச் எடுக்கிறான். போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கு. அந்த பட்டர்ஃபிளை வாட்ச் இவன் கிட்டதான் இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கு. அந்த இவன் தான் போல. அப்படியே இங்க ஸ்டேஷன்ல பார்ட்னர் சீஃப் கிட்ட ஓட அண்ணன் அரெஸ்ட் பண்றதுக்காக அரெஸ்ட் வாரன் கேட்டா எவிடன்ஸ் இல்ல. அது எல்லாத்துக்கும் முக்கியமான எவிடன்ஸ் அந்த பட்டர்ஃபிளை வாட்ச் அந்த அண்ணன்காரன் கிட்ட இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்ல நிலைமையில எப்படி போயிட்டு அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கேட்கறது, அதுல தரமாட்டாங்கடான்னு சொல்லிட்டாரு. அண்ணன் பார்த்து அங்க இருக்க லேண்ட்லைன்ல ஒரு கால் வருது. அதுவும் பார்ட்னரோட செல்போன் நம்பர்ல இருந்து. இவர்ல என்னோட செல்போன் நம்பர்ல இருந்து நம்ம லேண்ட்லைனுக்கே கால் வருதான்னு சொல்லிட்டு
செல்போனை தேடினா செல்போனை காணோம். கால் அட்டன் பண்ணா அங்க பேசுறது ஓவோட அப்பா தான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என்ன பாக்குறதுக்கு வர முடியுமான்னு சொல்லி அங்க அதே ஹாஸ்பிட்டலே ஓவோட அண்ணன் வர அவனோட அப்பாவை பாக்குறதுக்காக. இவன் வரத அங்க அந்த கில்லர் இருக்கான்ல அவனை பாக்குறான். அதோட இந்த ஹாஸ்பிட்டல்லையே அந்த ஆக்டரோட டிராமாக்கான ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த பார்கல் இருக்காள், அவ தன்னோட பொண்ணு உடம்பு சரியில்லை, அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கா. இங்க தானே ஹீரோயினோட தம்பியை அட்மிட் பண்ணிருக்காங்க. சோ ஹீரோனோட அம்மாவும் இங்க தான் இருக்காங்க. இவங்க எல்லாரோடவே தொப்பி கில்லரும் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். இவனோட அடுத்த டார்கெட் தான் அந்த ஆக்டர் தானே, அவனை கொலை பண்றதுக்காக இங்க வந்திருக்கான். இது தெரியாத ஆக்டர் அவனுக்கு இப்ப ஷூட்டிங் இல்ல, சோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு ரூம்ல போனா அங்க அந்த கில்லர் வந்தவன், நாங்க இந்த ரூமை யூஸ் பண்ணணும், நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களான்னு சொல்ல இவன் அடைச்சேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். அந்த ரூம்ல இப்போ கில்லர் இருக்கான். அதே நேரம் இங்க ஒவ்வொரு அண்ணனுமே அவனோட அப்பாவை பார்க்க வந்து அந்த அந்த தொப்பி கில்லரோட இன்சூரன்ஸ் பேப்பர் எப்படி வெளியே போச்சு சொல்லிட்டு கேட்க இவர் தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவனுக்கா நம்ம கம்பெனியையும் நீங்க செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சு நம்மளோட கம்பெனியை காப்பாத்துறதுக்காக நான் என்ன எல்லாம் வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா, ஆனா இப்ப நான் செஞ்ச எல்லா வேலையுமே இப்போ நாசமா போக போகுது, இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா கத்த. இவர் சொல்ற டேய் விட்டுடுறா, இதோட எல்லாத்தையும் நிறுத்திடுறா அப்படின்ட்டு. இவரா நிறுத்தவா, இனிமே எங்கேருந்து நிறுத்துறது, இனிமே எதையுமே நிறுத்த முடியாது, அதோட இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே, நீங்க ஏன் இன்னும் உயிரோட இருக்கீங்க, சாவுங்க செத்து போங்க சொல்லிட்டு கையில ஒரு தலையானை எடுத்து அவரை கொலை பண்றதுக்காக பார்க்க. அது நேரம் இங்க தொப்பி கில்லர் அந்த ஆக்டர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற அதே ரூம், அந்த ரூமுக்கு தான் வர ஆக்டர் கொலை பண்றதுக்காக. பட் அங்கதான் ஆக்டர் இல்லையே, கில்லர்லாம் இருக்கான். அந்த கில்லருமே தொப்பி கில்லர் எப்படியாவது பிடிக்கணும்னு தானே வந்திருக்கான். தொப்பி கில்லர் இங்க ஆக்டர் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கத்தியால குத்தலான்னு போகும்போது அங்க கில்லர் உன்னை பிடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மாட்டினியான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஆளு ஹீரோவும் டெலிபோர்ட் பண்ணி அதே ரூமுக்குள்ள வராரு. தொப்பி கில்லருக்கா பயங்கர அதிர்ச்சி, கத்தியால அவ்வளவு வாட்டி குத்தி தூக்கி போட்டிட்டு வந்த ஹீரோ இங்க உயிரோட வந்து நிக்கிறானேன்னு சொல்லிட்டு வந்த ஹீரோவும் இங்க தொப்பி கில்லரை மட்டும்தான் பாக்குறாரு. அங்க சோஃபால படுத்துட்டு இருக்கிற கில்லரை பாக்கல. ஆனா கில்லர் ஹீரோவை பாத்துட்டா, சோ அவன் அப்படியே சோஃபால மறைஞ்சுக்கிறான். ஹீரோவும் தொப்பி கில்லர் கிட்ட ஹீரோயினோட டெட் பாடி எங்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கேட்க அவன் சொல்லாம மறுபடியும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். சோ ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா பார்ட்னரும் டீம்மேட்டும் கூட அங்க வந்துடுறாங்க. தொப்பி கில்லர் ஓடுறானா, பார்ட்னரோட கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்து அவனை பிடிக்கலான்னு போகும்போது தொப்பி கில்லர் அவனை அடிச்சு போட்டு அவன் கையில இருக்கிற துப்பாக்கியை இவன் எடுத்துட்டு ஓடிடுறான். அப்படி வெளியே வந்தவன் வெளியே நின்றுட்டு இருக்க ஒரு பஸ் டிரைவர் அடிச்சு போட்டுட்டு அந்த பஸ்ல இருக்கிற பேசஞ்சர்ஸோட அந்த பஸ்ஸை ஹைஜாக் பண்ணி கொண்டு போறான். அந்த பஸ்ல தான் ஹீரோனோட அம்மா, அப்புறம் அந்த பார்கள், அந்த குட்டி பொண்ணு எல்லாருமே இருக்காங்க. ஹீரோவால எப்படி பஸ்ஸை ஓடி பிடிக்க முடியும், பார்ட்னர் தான் எவ்வளவு தூரம்டா அப்படி ஓடுவா கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு பார்ட்னர் ஹீரோவும் கார்ல தொப்பி கில்லரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இங்க சேசிங் நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல இங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமா ஹீரோ பார்க்க போன அந்த ஃப்ரெண்டு யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரோட அப்பா யூஎஸ்ல இறந்து போனது, அவரு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட சம்பந்தப்பட்டது, அவரோட பையன் தான் இவன் சொல்லிட்டோம். இவன் இப்போ எங்க இருக்கான் அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. அவனோட பாஸ்போர்ட் காப்பி மட்டும் கிடைச்சிருக்கு. பட் அந்த பாஸ்போர்ட்லயுமே இப்போ இருக்க அவனோட போட்டோ இல்ல, அவனோட சின்ன வயசு போட்டோ தான் இருக்கு. அவனோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் 2 BT அப்படின்னு வருது. BT அப்படின்னு அந்த பில் எல்லாமே சைன் பண்ணிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, ஹீரோ கிட்ட பேசி அவனுக்கு டிப் கொடுக்குற அந்த ஃப்ரெண்டு இவன் தான் அப்படின்ட்டு. ஆனா இப்போ அந்த ஃப்ரெண்டு இப்போ எங்க இருக்கான்னு தெரியல. இந்த ஏஜென்சி ஆள்கிட்ட எப்படியாவது அவனோட கரண்ட் அட்ரஸ் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ பண்ணிட்டு இருக்கிற சேசிங் சீன் இங்க டிவில ஒளிபரப்பாகுது. அவ்வளவுதான், இந்த பொண்ணு பதறி போயிடுறா, ஹீரோக்கு ஏதாவது ஆக போகுது அப்படின்ட்டு. அப்படியே இங்க ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு ஒரு வழியா பார்ட்னரோட கார்ல இருந்து பஸ்ல குச்சிட்டாரு கில்லர் கிட்ட. ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த ஆப்போசிட் டிஎல்ல அவர் கார்ல வராரு. அதுவும் அவர்கிட்ட அந்த கில்லர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வர கொடுக்குறான். இந்த தொப்பி கில்லர் உயிரோட இருந்தா நிறைய உண்மைகள் வெளியே வரும், சோ அவனை கொலை பண்ணிடு அப்படின்ட்டு. ஆப்போசிட் டிஎல்லுமே துப்பாக்கி எடுத்து இவர் சுடலான்னு போகும்போது அதை ஹீரோ பாத்துறாரு. யோ என்னையா பண்ண போற, அவனை சுற்றாதையான்னு சொல்லிட்டு சொல்ல இவன் எங்க கேட்பான், அவன் சுட ஆரம்பிச்சிடுறான். அதுல ஒரு புல்லட் ஹீரோ மேல கூட படுது. டேய் சுடாதன்னு சொல்லிட்டு தொப்பி கில்லர் டேய் உண்மை சொல்ற, ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு கேட்க அவன் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி ஆப்போசிட் டிஎல் தொப்பி கில்லரை சுட்டுறான். தொப்பி கில்லர் அந்த வண்டி ஒரு இடத்துல கொண்டு மோதிடுறான். உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் சேஃப் ஆயிடுறாங்க. பட் தொப்பி கில்லர் இறந்து போயிடுறான். ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரியாமல போயிடுது. போயிட்டு அவங்க டேய் சொல்லுடா ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி கத்துறாரு. எங்க அவன் தான் இறந்து போயிட்டானே. அவனோட சோலை கலெக்ட் பண்ண வந்து 2 கிரீம் ரீப்பர்ஸ் தொப்பி கில்லரை கூட்டிட்டு வர போறாங்க. ஹீரோ கத்துறாரு, போகாத நில்லு ஹீரோயின் எங்கன்னு சொல்லு அப்படின்ட்டு. பட் எங்கன்னு சொல்றது, கத்தி ஹீரோ நினைச்சு அழுதுட்டு இவருக்கு மறுபடியும் நெஞ்சு ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு மயங்கிடுறாரு. இந்த இடத்துல எபிசோட் 13 முடியுது. இந்த சீரீஸ்ல ஒவ்வொரு எபிசோட்லயும் எந்த சீனையுமே விடவே முடியல, எல்லா சீனையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்படி இல்லைன்னா கதையோட லிங்க விட்டு போயிடும். அதனாலயே ஒவ்வொரு எபிசோடுக்கும் ரொம்ப நேரம் ஆகுது. இன்னைக்கு இந்த 2 எபிசோடு கூட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு பாத்தீங்களா. இந்த வீடியோவை இதோட இப்ப முடிச்சுக்கலாம். இன்னும் 5 எபிசோடு இருக்கு. இந்த எபிசோடு எப்படி இருந்தது, நல்லா இருந்தா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொன்னேன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். பாய்.